2 வருஷம் கதையை இப்போ போடுறாயா, ஏதோ இன்னும் என்ன இப்போ போய் ரொம்ப பேர் துக்கம் விசாரிக்கிறாங்க. ஆனால் இப்போ நல்லா இருக்கீங்களா, ஏன் நல்லா இருக்கணும் என்னையா, இல்லை க்ரச்சஸ் வச்சுட்டு, அது என்ன 2 வருஷம் ஆச்சு, இப்போ க்ரச்சஸே வளர்ந்துருச்சு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதை நிறைய நாளாக வந்து சாகிற வரைக்கும் நடிக்கணும், எனக்கு அதான் ஒரே ஆசை. இந்த டைரக்டர் ஆகணும் அதெல்லாம் என்னால் முடியாது. என்னை கேட்டாங்க, ஏன் நீங்கள் டைரக்ட் பண்ணலையான்னு. நான் டைரக்ட் பண்ணலாம், பாக்கியராஜ் சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன். டைரக்ட் பண்ணுவேன், பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிவிடுவோன்னு பயப்படுறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படியே. சரியாக நடிக்கலைன்னா அவங்கள மாதிரி 1 முறைலாம் கேட்க மாட்டேன். இவனை முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேறு ஒரு ஆளை போடுறான்னு சொல்லுவேன். இப்போ பாருங்கள், நாளைக்கு டைட்டில் பாருங்கள், இந்த மீட்டிங்குடைய டைட்டில் வரும், கொலை செய்வேன் ராதாரவிசம். அதுக்கு தான் சொல்கிறது நானும். ஏன்னா அவங்க போடணும், இல்லைன்னா என்னை விட்டுருவாங்களே, அதனால் அதை போடணும். அவன் நல்லா படித்து அதுக்கப்புறம் நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கான்சன்ட்ரேஷன் பூரா அதுலேயே இருந்தது. என்னுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா எனக்கு சினிமா விட்டால் வேறு ஒன்றும் வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரிஞ்சிருச்சு. இதுதான் நமக்கு வரும், இது விட்டால் நம்ம ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமாவில் வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் கால் வருது, பாக்யராஜ்கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் தம்பித்துறை பேசுகிறேன் அப்படி. அட தம்பித்துறை எப்படி இருக்கேன் என்ன அப்படின்னா, அப்புறம் பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா செட்டில்டாகி நல்லா இருக்கேன். இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குன்னு. சரி, நானும் உன்னை பார்த்து ஒரு காலத்தில் பொறாமப்பட்டேன். இல்லை, நீ வந்து உனக்கு உண்மையிலேயே அதை விட்டால் வேறு ஒன்றுமே உனக்கு மைண்டில் இல்லை, அந்த அளவுக்கு இருந்தேன்னு எனக்கு தெரியும், நான் வந்து உன்னை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பித்துறை வந்து என்னை வந்து பார்த்து. வணக்கம். இந்த நாள் பாசிட்டிவாக அமையணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட இந்த இவெண்ட்டை ஆரம்பிக்கலாம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், அன்றைக்கி வந்திருக்கிற ஸ்பெஷல் அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ட்ராமா பட டீம் சார்பாக வாழ்த்துக்கள். அண்ட் ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த படம் சொல்லுது, அதை பற்றி டீட்டெயில்டாக இன்றைக்கி எல்லோரும் உங்களோட ஷேர் பண்ணிப்பாங்க. அண்ட் முதல்ல இந்த நாளில் ட்ராமா வரலாமா அப்படிங்கிற ஒரு பாட்டை பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாட்டில் ஓக்கல்ஸில் குரு ஐயாதுரை, ஸ்ருதி எஸ் அண்ட் நம்ம இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் RS ராஜ் பிரதாப் 3 பேரும் பாடியிருக்கிறாங்க. RS ராஜ் பிரதாப் அவர்களே லிரிக்ஸும் எழுதியிருக்கிறாரு. ட்ராமா வரலாமா சாங், அதை பார்த்து இந்த இவெண்ட்டை ஆரம்பிக்கலாம். டிரெக்டர் சார், டிரெக்டர் தம்பிதுரை மாரியப்பன் சார், ப்ளீஸ் கம் ஹியர். படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். ஆக்சுவலி சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னோட அழைப்பை ஏற்று வந்து இவ்வளோ தூரம் வந்து சிறப்பித்து கொடுத்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஆக்சுவலி இவங்க இன்ட்ரோ பண்ணும்போது ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் டைரக்டர் மட்டும்தான், ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி. நான் வந்து நான் வந்து கதை சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய ப்ரொடியூசர் கம்பெனிக்கெல்லாம் ஏறி இறங்கியிருக்கேன். ஸோ யாரும் வாய்ப்பு தரல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எனக்கு ஃபன் பண்ணி இந்த ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்காக உதவி செஞ்சாங்க. ஸோ அவங்க பேரை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் என்னோடய ஒய்ஃப் பேரை போட்டிருந்தேன். ஸோ நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்டே தான் இந்த படம் பண்ணேன் நான். ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்து நாங்கள் ஒரு பைலட் மூவியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ படம் நல்லா வந்ததுன்னு சொல்லிட்டு தான் ஒரு படமாக க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன சொல்கிறது, ஆக்சுவலி எனக்கு ஸ்டேஜ் ஃபியரு வளருது, அவ்வளோதான் பேச முடியும். ஆக்சுவலி சீஃப் கெஸ்ட்லாம் பேசட்டும், தென் அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக நான் பேசி டாக் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ட்ராமா படத்தினுடைய ஆடியோவை பாக்யராஜ் சார் வெளியிட நடிகர் அண்ட் ஐகானிக் ஆக்டர் ராதாரவி சார் மற்றும் எக்ஸ்-MLA விஜயதாரணி மேம் பெற்றுக்கொள்வார்கள். அடுத்தபடியாக the very talented, the very beautiful, our actress, heroine Chandani, please come on to the stage, ma'am.
எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் பேக் டு பேக் மீட் பண்ணுறதுல. இந்த இவெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோட டைரக்டர் சார், என்னோட குரு பாக்யராஜ் சார் வந்திருக்காரு. சார் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளோ வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாக்யராஜ் சார் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இனி வரைக்குமே சார் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் நான் நடிக்கும் போது நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ சார் சொல்லி கொடுக்கும்போது புரியல, பட் இப்போ நிறையவே புரியுது சார். ஸோ லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் டு யூ சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் ட்ராமா மார்ச் 21 ரிலீஸ் ஆகுது. தம்பிதுரை சார் ரொம்ப டேலண்டட் டிரெக்டர், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு இந்த படம். கான்செப்டே ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் சார் கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எப்போவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பார், ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார். ஸோ அவர் ஜாப் விடாமல் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் விவேக் பிரசன்னா சார் வெரி versatile, வெரி டேலண்டட் ஆக்டர். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஹீஸ் கோனா கோ கிரேட் ஹைட்ஸ். ஸோ இந்த படம் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமாக இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன படங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த வகையில் எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மார்ச் 21 ட்ராமா இஸ் ரிலீஸிங் அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்தபடியாக கதையின் நாயகன் விவேக் பிரசன்னா சார். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரும் கொடுக்கும்போது அந்த கேரக்டருக்குள்ளே இவர் அப்படியே போய் ஃபிட்டுன்னு ஆயிடுவார். அந்த அளவுக்கு ஒரு வேர்சடைலான ஆக்டர். ப்ளீஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த அழகான தரத்தை மேலும் அழகாக்கிய நிக்கில் முருகன் அண்ணா அவர்களுக்கு வணக்கம். மிக முக்கியமாக இந்த படத்தில் நிறைய பேருக்கு வந்து இது முதல் படம். இந்த முதல் படத்தோட மேலையில் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, போட்டுதலுக்கும் ஆட்டுதலுக்கும் உரிய தைரியமான பேச்சாளர் டத்தோ ராதாரவி சார் அவர்களுக்கும், நீங்கள் எவ்வளோ கதை வேணால் எழுதிட்டு நீங்கள் வந்துட்டே இருக்கலாம், ஆனால் திரைக்கதைங்கிறது தான் வந்து யூனிக்கான ஒரு விஷயம், எல்லாரையும் பார்க்க வைக்கிற விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே திரைக்கதைனா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன பையன்லேருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வரைக்கும் சினிமாவுக்கு வரவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கிற திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், அவங்க இருக்கிற மேடையில் நிறைய பேர் வந்து இன்ட்ரோ ஆகிருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஸோ எனக்கு அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து பார்த்து அவங்க நடிப்பை பார்த்து அவங்களோட படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதே வந்து நான் ஒரு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் சினிமாவில் என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் விஜய் தாரணி மேம், அரசியல் களத்தில் பார்த்துருக்கோம், இந்த களம் உங்களுக்கு புதிதாக தான் இருக்கும். ஸோ நன்றி. வந்த எல்லா சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய நண்பன் லிங்கா, ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எல்லாருமே, நான் எனக்கும் தெரியாது இவங்களா யார் யார் வருவாங்கன்னு. என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ, அது எங்களோட டீம், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி தம்பிதுரை சார் சினிமா மேலே இருக்கிற ஒரு தீவிரமான ஆழமான காதலால் டே டு டே ஒர்க் பண்ணிகிட்டே இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட எல்லா ஆர்டிஸ்ட்டையும் பேசி எவ்வளோ அவரோட சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு மிக பக்கபலமாக வந்து ஆல்ஃபா 3 மாறன் சார் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சின்ன படங்கள், பெரிய படங்கள், இது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்குற முதல் சக்தி நீங்கள் மட்டும்தான். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்டு ஆடியோ எல்லாமே நீங்கள் கேட்டீங்க, பார்த்தீங்க, உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை மக்கள் இடத்துல கொண்டு போய் படம் ரிலீஸ் ஆகிற இல்லை ப்ரெஸ் ஷோலேருந்தே அதை வந்து நீங்கள் உங்களோட ரிவ்யூ மூலமாக சொல்கிறத வச்சு தான் இந்த படத்தை வந்து நாங்கள் இன்னும் மக்கள்கிட்ட ஆழமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா தொடர்ந்து 20 நாளாக நாங்கள் வந்து இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடிலேருந்தே ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக நிறைய எங்கள் டீமோட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களால் மட்டும்தான் இந்த படம் அதோட இடத்த வந்து அடையுங்கிறதுல நான் ஆழமாக நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் தம்பிதுரை சார மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு இந்த ட்ராமா படத்தோட வெற்றி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு தேவை. யாரோட பேரையும் நான் விட்டுருந்தா மன்னிக்கணும். இந்த படத்தை இன்னைக்கு இந்த மேடையோட நாயகன் மியூசிக் டைரக்டர் சார் அக்பரத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். திரைக்கதையின் மூத்த குழந்தை என் ஆசான் இயக்குனர் கே பாக்யராஜ் உட்பட
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள், நடிகர் ராதாரவி சார் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய அற்புதமான மேடை. ப்ரொடியூசர் வந்து அவர் தான் வந்து இந்த நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒவ்வொரு ட்ராமாவை சந்திச்சுட்டு வந்துட்டுருப்போம். அந்த மாதிரி அவர் சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு பலவிதமான ட்ராமாவை சந்தித்து கடைசியாக இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் தான் இந்த படைப்புக்கு அம்மா, அதனால் அவருக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து என்னுடைய இசை நண்பர் ராஜ் பிரதாப், அவரோட தொடர்ந்து நிறைய படங்கள் நான் பாடல் எழுதிக்கிட்டே இருக்கேன், தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்காரு. இந்த படத்தில் வந்து நான் பாடல் எழுதலை, இது கடைசியாக வந்து படம்லாம் முடிச்சுட்டு ஆர்ஆர் பண்ணும்போது ஒரு பாடல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. உண்மையிலே இந்த படத்தில் இணைஞ்சு வேலை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இயக்குனர் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். அடுத்தபடியாக இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிற ஆக்டர் பிரதோஷ், ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் வந்திருக்க கெஸ்ட் முக்கியமாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். சப்போர்ட்டிவாக இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேம். அண்ட் ட்ராமா என்னோட முதல் படம் லீடாக பண்ணுறேன். அண்ட் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு சாதாரண பையன், சினிமாவில் எதாவது பண்ணணுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன். எனக்கு உண்மையாகவே வாழ்க்கையில் பிடிச்சதை பண்ணி எதாவது சினிமாவில் பெருசாக பண்ணணுன்னு ஆசைப்பட்டு வந்தேன். எந்த பேக்ரவுண்ட்லாம் வந்தப்போ ஒரு டிவி சேனல் ஆங்கராக, அதுக்கப்புறம் ஒரு சீரியல் பண்ணி, அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி தம்பிதுரை சார் கேட்டிருந்தார், இந்த மாதிரி படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெருசு ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து ஓடிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் இங்கே உட்காந்துட்டு அங்கே பார்க்கும்போது உண்மையாக எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பின்னாடி தான் இருக்கீங்க. எஸ், எப்போவுமே வந்து இந்த மாதிரி பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவார், அதனால தான் இப்போ கூட பின்னாடி இருக்கார். எனக்கு இதுக்கு வந்து எனக்கு முக்கியமாக இருந்த சீரியஸாக சொன்னேன் உண்மையாகவே. அண்ட் சைவம் ரவி அவர் தான் வந்து இதில் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தார். அண்ட் அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிஜமாவே நிறைய நைட் ஷூட்ஸ் இருந்தனால டீமில் இருக்க எல்லாருமே பொதுவாகவே ஒவ்வொரு சினிமாவுமே கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இது நான் கண்ணால் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 பார்க்குற அந்த சிரமம் அண்ட் அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து நைட் ஷூட் அப்போ ஒரு சேர் கிடைச்சா கூட கொஞ்சம் நேரம் தொங்கி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே இதில் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. மேனேஜர்ஸ் முதல் கொண்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க டீமில் இருக்க எல்லாரும். அண்ட் முக்கியமாக வந்து கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணிங்க அண்ட் நிறைய விஷயம் கைட் பண்ணிங்க, சொல்லி கொடுத்துருந்தீங்க. அண்ட் நான் வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடாக இந்த ப்ராஜெக்டை ட்ராமாவில் வந்து நடிச்சிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல வந்து சிலருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் டைரக்டர், இந்த நாளோட ஹீரோ அவர். அண்ட் அவருக்கு வந்து எனக்கு ஒரு பாட்டு, ஒரு பார்வை, எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு, சோல்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த தாலாட்டு பாட்டு. அண்ட் முக்கியமாக எனக்கு ஒரு லவ் சாங். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீனில் நான் என்னை வந்து ஒரு லவ் சாங்கில் ஃபீச்சர் பண்ணது போகிறது நீங்கள் தான். அண்ட் அந்த பாட்டு தேங்க்யூ. இந்த மாதிரி கைத்தட்டல் நிறையா கொடுத்தீங்கன்னா உண்மையாக ஜாலியாக இருக்கும். அண்ட் எஸ், தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒவ்வொரு பாட்டும் அழகாக இருந்துச்சு. அண்ட் கேமராமேன்ஸ் அஜித் ப்ரோ வந்து ஒரு ஆறு ஆங்கிள் வைக்கணும், பட் ஆனால் வந்து ஒரு 26 ஷாட், ஒரு 26 ஆங்கிள் வைப்பார். எடிட்டருக்கே கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிளுமே பயங்கரமாக வந்து எடுத்திருப்பாரு. ஸோ சூப்பராக எடுத்திருந்தாரு, அவ்வளோ வந்து எஃபர்ட்ஸ் போட்டது கண்ணால் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, என்னையும் அழகாக காட்டியிருக்கீங்க அதுக்கு. அண்ட் கொரியோகிராஃபர் கிறிஸ் மாஸ்டர், அவர் வந்துட்டு சூப்பர், அவர் ஒரு செம வைப், ஜாலி வைப். ஆக்சுவலி ஒரு பீச்சில் ஷூட் பண்ணனால நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அண்ட் அது வந்து அவுட்டாக இப்படி வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கூட நடித்தவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக உங்களோட பிளெஸிங்ஸோடு இது என்னோட முதல் மேடை நடிகனா எனக்கு உங்களோட ஆதரவு எப்போவுமே கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ட்ராமா படம் வந்து March 21 தியேட்டர்ஸில் வருது, எல்லாரும் மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதோஷ். அடுத்தபடியாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆக்டர் அனந்த் நாக் அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார். ப்ரெஸ் மீடியா தேங்க்யூ ஸோ மச். ட்ராமா மூவி ஃபர்ஸ்ட் நான் டைரக்டர் தம்பிதுரை சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிப்பேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இது ஒரு பைலட் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணார். ஒரு சின்ன கதை வச்சு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம்
ஸ்டோரி இம்ப்ரூவைஸ் ஆகி நிறைய ஆர்டிஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே ஒரு மூவியாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் டிஓபி அஜித், குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார். எல்லாரையும் சூப்பராக காட்டியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் த ஸ்டார் ஆஃப் த ஈவெண்ட் ராஜ் பிரதாப் ப்ரோ. இது ஆக்சுவலி எங்கள் 3வது படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த டீமோட விவேக் பிரசன்னா ப்ரோடையும் அப்புறம் சாந்தினியோடையும் மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி ஹாப்பி அதை டீமிங் அப் வித் தெம். ரொம்ப சொன்ன மாதிரி March 21 வருது. தயவு செஞ்சு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பிரது ப்ரோ, ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி யுவர் அப்கமிங் ஸ்டார். ஆல் த வெரி பெஸ்ட் அகெயின். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஐ வுட் லைக் டு வெல்கம் ஷரத் ரவி சார். அவரை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய கேரக்டர்ஸ் தான் நம்ம மைண்ட் முன்னாடி வருது. ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் சார். பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாக்யராஜ் சார், ராதாரவி சார் மாதிரி இருக்கிற லெஜெண்ட்ஸ் இருக்க மேடையில் நம்மளும் வந்து இந்த மேடையை ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய படங்கள் பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம். ராதாரவி சாரோடைய எவ்வளோ படங்கள்லாம் எங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் அந்த படங்கள்லாம். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் நடிகர் விவேக் பிரசன்னா வணக்கம். இந்த படத்தோட டைரக்டர் தம்பிதுரை சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர். முதல்ல நிறைய நல்ல கரெக்டாக வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாமே போய் சேருதா, எல்லாமே நடக்குதா அப்படின்றத வந்து பார்க்குறதுல அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இந்த படம் ட்ராமா வந்து நல்லபடியாக வரும், அதுக்கான வாழ்த்துக்கள். சாந்தினி மேம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் அனந்த் நாக் ஆனந்த், இவர் வந்து எனக்கு செம கோவம் இவர் மேலே. ஏன்னா எனக்கு பிரேமமில் வந்து இவர் அது எனக்கு எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்குல்ல, சாய் பல்லவி மேமுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து வாழ்த்துங்க. இந்த படம் நல்லபடியாக நடக்கணும். இந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய பேரும் புகழும் இந்த படக்குழுவினருக்கு பெற்றுத்தரணுன்றதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அடுத்தபடியாக பேசுறதுக்காக ஆக்டர் ஜெயக்குமார் சார், ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ் சார். நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், கொஞ்சம் இல்லை நிறைய லேட்டாக தான் வந்தேன். 2 பாடல்கள் பார்த்தேன். எனக்கு ரொம்ப விஷுவலாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கேமராமேன் யாரும் சரியாக தெரில எனக்கு. இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் லிரிக்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். நான் ப்ரே டு மை காட். இதுக்காக இந்த நாளோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் RS ராஜ் பிரதாப் சார், மியூசிக் டைரக்டர் ஆஃப் தி ஃபிலிம் ட்ராமா. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய விஜயதரணி மேம், பாக்யராஜ் சார், ராதாரவி சார் அண்ட் இந்த படத்துடைய எல்லா கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பண்ணதுக்காக ஃபஸ்ட்டு நான் தம்பிதுரை மாரியப்பன் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட பிடிச்சதே அது அவருடைய தன்னம்பிக்கை தான். என்னன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவரை நான் மீட் பண்ணும்போது அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தார். கரெக்டாக கோவிட் டைம் அவரை நான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணும்போது அப்போது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். கன்சிஸ்டண்ட்டாக அதை குவாலிட்டியாக பண்ணணுன்ற எண்ணம் அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இனிஷியல் டேஸில் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அந்த குவாலிட்டின்றது இட் கம்ஸ் ஓவர் டைம். பிகாஸ் அவர் வந்து எந்த படத்துலையும் வந்து ஒரு ஏடியாவோ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல. பட் அந்த குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை டெலிவர் பண்ணணுன்றது மட்டும்தான் அவருடைய மைண்ட் தாட்டாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து அவர்கிட்ட கண்டினியூஸாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் மீன்வைல் நான் அந்த டைமில் படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக ட்ராமாக்கு முன்னாடி அவர் வந்து சார் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கமிட் ஆகுங்க, ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணப்போ நான் என்ன சொன்னேன், சார் நம்ம ஒரு டீமாக கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லும்போது அப்படி ட்ராமா வந்து ஒரு பைலட்டாக ஆரம்பித்த படம். ஆக்சுவலாக அது வந்து ஓவர் த டைம் அந்த குவாலிட்டியை வந்து நாங்கள் என்ஷூர் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆகிடுச்சு. பட் அதை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு வேறு இருந்தார். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு டெய்லி நைட் தான் வருவார், 7 மணிக்கு தான் வருவார். வந்ததுக்கப்புறம் நைட்டு நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவருக்காக எல்லாமே இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா எஸ்பெஷலி போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிறேன், எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவங்களுடைய ஸ்லீப்பே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது போக இந்த படத்தில் ஒர்க் பண்ண மெயினாக வந்து ஒரு படத்துடைய ஒரு ஃபஸ்ட் அட்ராக்ஷன்ன்றது வந்து நான் விஷுவலைசேஷன் சொல்லுவேன். அண்ட் டிஓபி வந்து அஜித் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் விஷுவல்ஸ். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. பட் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷுவலைசேஷன் எப்படி இருந்துச்சுன்னு. அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டர்
அவர் முகன்வேல் சொல்லிட்டு அவர் வந்திருக்காருன்னு தெரில. அவர் வந்து அவரும் எக்ஸலண்ட்டாக எனக்கு ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் ஒரு லைட் லிஃப்ட் அந்த மாதிரி அவரை வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி தம்பிதுரை சாரை வந்து நாங்கள் நின்று இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜுக்கு. அண்ட் சாங்ஸ் வந்து 4 சாங்ஸ் இந்த படத்துக்கு நாங்கள் பண்ணோம். 2 சாங்ஸ் வந்து படத்தில் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடியோன்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரமோ சாங் அண்ட் இந்த லாஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த ஒரு யார் யாரோன்ற சாங் நாங்கள் அடிஷ்னலாக பண்ணியிருந்தோம். இந்த சாங்கில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து இந்த டைமில் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோட மியூசிக் டீம் எஸ்பெஷலி அது ஒரு பெரிய டீம், நான் பேர் சொல்ல முடியாதுன்னா அவ்வளோ மியூசிஷியன்ஸ் இந்த படத்தில் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோடைய மிக்சிங் இன்ஜினியர் ராஜா வந்திருக்காரு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சதீஷ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மெயினாக இந்த படத்தில் பாடின சிங்கர்ஸ் கேஎஸ் சித்ரா அம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க பாடினாங்க இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் மேலே எல்லா சாங்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ சித்ரா அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நரேஷ் ஷேருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பூஜா வைத்தியநாத் மேம், அப்புறம் இந்த படத்தில் வந்து ட்ராமா டைட்டில் சாங்கில் பாடின ஸ்ருதி, எஸ் அப்பர்ணா நாராயணன், சாய் விக்னேஷ், நான் பேர் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கணும், நிறைய அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து 21 மார்ச் வந்து தியேட்டருக்கு வருது. ஸோ இது வந்து ரியலிஸ்டிக் சினிமா. ஏன்னா நாங்கள் இந்த படத்தை எடுத்துகிட்டு when we came to the business arena, அவங்க வந்து எல்லாருமே அந்த ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே யார் ஆர்டிஸ்ட்டுன்னு தான் கேட்பாங்க. சார் யார் ஆர்டிஸ்ட், அந்த படத்தை பார்க்குறதுக்கே வந்து யார் ஆர்டிஸ்ட்னு மட்டும் தான் கேட்டாங்க. அது கேட்டுட்டு தான் நாங்கள் உள்ளே. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நாங்கள் வந்து கண்டென்ட்டே ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தோம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு. அப்புறம் ஒவ்வொரு சாங்காக ரிலீஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஸ்டார்ட் டு ஓப்பன் அப். எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களாக வந்து அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணாங்க. தென் ஆல்ஃபா 3 மாறன் சார் உள்ளே வந்தார் எங்களுக்கு. ஆல்ஃபா 3 இளமாறன் சார், அவர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். இந்த படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடச்சிது. ஸோ நான் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிற எல்லாருக்குமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஸ் வெல் அஸ் த டெக்னிக்கல் டீம் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே விவேக் பிரசன்னா சார், பிரதோஷ், அனந்த் நாக் ப்ரோ, சாந்தினி மேம், பூர்ணிமா ரவி, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த இட்ஸ் ஆந்தாலஜி மூவி. ஆக்சுவலாக இந்த ட்ராமாவில் நீங்கள் பார்த்துருக்கலாம், என்னன்னா ஒவ்வொரு சாங்கில் ஒவ்வொருத்தங்க வந்திருக்காங்களேன்னு பார்ப்பீங்க. பட் இந்த வந்து எப்படின்னா ஒரு 3 கதை. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கன்வர்ஜ் ஆகி ஒரு இன்டர்லிங்க்டு மூவியாக இருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. ஸோ இந்த படம் வந்து மார்ச் 21 தியேட்டரில் வருது. எல்லாருமே போய் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து புது ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கிடைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். அடுத்தபடியாக படத்தினுடைய டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீ கிருஷ், ப்ளீஸ் கம் ஹியர் சார். நான் கொரியோகிராஃபர் ஸ்ரீ கிருஷ். இந்த படத்தில் 2 சாங் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்வை சாங் பண்ணோம். அந்த சாங் வந்து ஃபுல்லாக நியூ கம்மர் ஹீரோயின்னொன்னே தம்பி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து ஜென்ரலாக நம்ம டான்ஸ் ஆடுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணால் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு யோசித்து முழுக்க லைவ் லொக்கேஷனில் ஆல் த ரிஸ்க் தம்பி அண்ணன் தான் அந்த ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருப்போம். நீங்கள் ஃபுட்டேஜ் பார்த்தாலே தெரியும். லோக்கல் ட்ரெயினில் ஷூட் பண்ணியிருப்போம், சிட்டியோட டாப் ஷூட் பண்ணியிருப்போம், டி நகர் மொத்தமாகவே லைவ் லொக்கேஷனில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அதுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க பிரத்யூஷ் பேதரும் பூர்ணிமா ரவியும். அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு காரணம் ஆர்டிஸ்ட்டும் டைரக்ஷன் டீமும் தான். அப்புறம் அந்த சாங் பார்த்துட்டு மறுபடியும் அண்ணன் வந்து தாலிலோன்னு சொல்லிட்டு அந்த சாங் போட்டு காமிச்சார். அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சித்ராமா பாடினது. விவேக் பிரசன்னா சாரும் சாந்தினி மேமும் பண்ணியிருப்பாங்க. அது நாங்கள் ப்ராப்பராக அழகாக செட்டில் ஷூட் பண்ணோம். அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. விஷுவல்ஸு படம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு நன்றி. மேடையில் உட்காந்துருக்கும் முக்கியமாக பாக்யராஜ் சார் அண்ட் ரவி சார் 2 பேரும் நம்ம சொல்ல தேவையில்ல. அவங்க 2 பேரும் எங்களை ப்ளஸ் பண்ண வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. Before we move on to the next person, music director sir இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. வெரி சாரி, நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அது அருண் பாரதி பிரதர், என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் எனக்கு நிறைய படம் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு நண்பர் வந்து மகேஷ் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு, அவர் இப்போ நம்மளோட இல்லை. அவர் வந்து ஆக்சுவலி நாங்கள் பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சவொடனே ஆக்சுவலி ஒரு சூழ்நிலையில் தவறிட்டார் அவருக்கு நான் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு மூவி. அவர் எனக்கு வந்து நான் 2014 வந்து சினிமா ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து நான் ஒரு இடங்களில் இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து அவர் எனக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு நண்பர். அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயும் வந்து அவர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணுவார். லைக் நான் எனக்கு ஒரு வாய்ப்பு வேணுன்ற மோட்டிவில் அவர் என்கிட்ட அப்ரோச் பண்ணதே கிடையாது. பட் இந்த படத்தை வந்து பண்ணும்போது இது பைலட் ஃபிலிமாக இருக்கும்போது லைக் ஏன்னா இப்போ நானே ஒரு அப்கமிங் மியூசிக் டைரக்டர்னு சொல்லும்போது ஐ ஹேவ் ஒரு லெவல் ஆஃப் டெரிட்டரி தான் எனக்கு அந்த இது இருக்கும் நம்மளுடைய கால் எடுக்கிறதுக்கு. இப்போ என்ன புதுசாக போடுறாங்கன்னா
பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அப்கமிங் லிரிசிஸ்ட் ஐ மீன் எஸ்டாப்ளிஷ்ட் லிரிசிஸ்ட் தான் வந்து அந்த டீம் இது பண்ணுவாங்க. பட் தம்பிதுரை சார் வந்து ஹி கேவ் மீ த ஃப்ரீடம், நீங்கள் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு என்ன தோணுது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அப்போ மகேஷ் பாலகிருஷ்ணன் பிரதருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சாங் கொடுத்தேன். அந்த சாங் நல்லா அவர் எழுதுனதும் இன்னொரு சாங்கும் வந்து சித்ராமோடைய சாங்கும் அவர் வந்து எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு பண்ணால் அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஸ்டுடியோவில் வந்து உட்காந்து எழுதி கொடுத்தாரு அந்த பாட்டை. உண்மையாகவே சொல்ல போனால் ஏன்னா பிகாஸ் இட் இஸ் டிபேட் ஃபிலிம் அவர் பண்ணதுனால அவர் எஃபர்ட் போட்டு பண்ணார். பட் அந்த ரெக்கார்டிங்காக அவர் டெய்லி ஒவ்வொரு நாளும் என்கிட்ட கேட்பார் எப்போ சித்ராமா ரெக்கார்டிங், பிகாஸ் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. அப்போ அவங்க வந்து அமெரிக்கா US டூரில் இருந்ததுனால அவங்க கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் அந்த ரெக்கார்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு சூழ்நிலையில் தவறிட்டார். அவருக்கு நான் இந்த நேரத்தில் வந்து என்னுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் அவருக்கு நான் இந்த மேடை வந்து அவர் இருக்க வேண்டிய மேடை, அவர் இல்லாததை வந்து நான் ஒரு வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். பட் அவருடைய சாங் வந்து இந்த அவர் சாங் மூலமாக அவர் கண்டிப்பாக உயிர் வாழ்வார்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அடுத்தபடியாக ஆர்டிஸ்ட். முதல்ல நான் வந்து என்னுடைய பச்சையப்பன் கல்லூரிக்கு நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட கல்லூரி தான். இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா என்னோட கோபி அண்ணன், ஸோ நிறைய டேரக்டர்ஸ் அங்கேருந்து தான் வந்தாங்க. ஸோ அதனால் என் காலேஜுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் பேசிக்காக தேட்டர் ஆர்டிஸ்ட் நான். ஸோ இந்த தேட்டர் ஆர்டிஸ்டில் எனக்கு சாரோட ப்ளேலாம் நிறைய பார்த்துருக்கேன். இவரது சோமு சார் எல்லோரும் பார்த்துருக்கேன். நான் கோபினை கூட இருந்தபோது நான் நிறைய பார்த்துருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் முக்கியமாக பாக்கியராஜ் சார், நான் விழா படம் பண்ணும்போது அந்த ஆடியோ லான்ச்சுக்கு சார் தான் வந்திருந்தார். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வீட்டு பக்கத்தில் தான் ஒரு ஆடிஷன் பண்ணி தான் சார் விராட் கோலியோட ஆடு கிடச்சிது. ஸோ எனக்கும் அவருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் ஸ்டேஜில் நின்று பேசும்போது நம்மளுக்கு பெருமையாக இருக்கும். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, ட்ராமா. ஸோ இது பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நானும் மிஸ்டர் மதன் கோபால் அவர்களும் இந்த படத்தில் வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஒரு பார்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். அவங்க பார்த்து இது பண்ணுங்கள். ஸோ புதுசாக வர ப்ரொடியூசருக்கு நீங்கள் தான் அவங்களுடைய சப்போர்ட்டு கொடுத்து ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஆர்டிஸ்ட் மதனகோபால் சார், ப்ளீஸ் வாங்க சார். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த படத்துக்காகவுமே முதல்ல இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த தம்பிதுரை சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து நானும் இப்போ பேசினார்ல ஸ்மைல் செல்வா, அவருமே வந்து ஒரு தனி ட்ராவல் இருக்கும். படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்போம், எங்கே ஓடுறேன்னு தெரியாது, எல்லா இடத்துலையும் ஓடுவோம். ரோடாக இருந்தாலும் சரி, அது காராக இருந்தாலும் சரி, நைட்டு பகல்னு எல்லா பக்கமும் ஓடி இருக்கோம், ஓடி ஓடி உழைச்சிருக்கோம். படம் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தின ராகவன், அவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. March 21 நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாரும் படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு ப்ரொமோஷனுக்காக இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் எதுலலாம் போட்டு ப்ரொமோட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும், ஒரு கிராண்டியராக தெரியணும் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம், கடைசி காரணம் வரைக்கும் டிஓபி சாராக தான் இருக்க முடியும். அஜித் ஸ்ரீனிவாசன் சார், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் சார். வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். என்னை இன்ட்ரோ பண்ண ராகவன், அவர் தான் தம்பிதுரை டைரக்டர் இன்ட்ரோ பண்ணி விட்டாப்புல. வெறும் 18 பேஜில் தான் இந்த கதை வந்தது. இங்கே என்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு மியூசிக்கல் வீடியோ பண்ணலாமான்னு தான் வந்தார். ஃபஸ்ட்டு என்கிட்ட வரும்போது ஒரு சாங் ஒன்று எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். மியூசிக்கல் வீடியோ போச்சு. அந்த 18 பேஜில் வெறும் பைலட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பைலட்டாக ஸ்டார்ட் பண்ண ஃபுட்டேஜ் பார்த்துட்டு, இல்லை ஜி நான் ஒரு படமாக பண்ண போகிறேன் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. அன்றைக்கி இது வந்து ட்ராமாவாக நிற்குது இந்த ஸ்டேஜில். தேங்க்யூ. படம் பாருங்கள், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. 21 ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக டைரக்டர் ராகவ் மிர்தாத் சார், பன் பட்டர் ஜாம் அண்ட் காலங்களில் அவள் வசந்தம், அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு மேடையில் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா சின்ன படத்தை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே நீங்கள் தான் ஹீரோஸ். ஒரு படம் நல்லா இருந்தால் அதை கொண்டாடி உங்கள் எழுத்து மூலமாக ஓடிடியில் வரட்டும் பார்த்துக்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறவனை கூட கிளப்பி தியேட்டருக்கு கொண்டு வரக்கூடிய எழுத்து வந்து பவர்ஃபுல்லானது உங்களுடைய பேச்சும் எழுத்தும் தான், யூடியூப்பில் வர ரிவ்யூஸ் எல்லாமே. ஸோ என்றைக்குமே நீங்கள் தான் ஹீரோஸ் அதுக்கு. அண்டு மேடையில் இருக்கக்கூடிய லெஜெண்டரி பாக்யராஜ் சார், ராதரவி சார் அண்டு விஜயதாரணி மேம், அவங்கள நான் வந்து அரசியல் மேடையில் தான் பார்த்துருக்கேன். சினிமா மேடையில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வெல்கம் டு சினிமா மேம். ஸோ இந்த படம் வந்து என்னுடைய நண்பர் இளமாறன் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஐ ஜஸ்ட் வாண்ட் என்னுடைய நண்பர் இளமாறன் இஸ் ஜெம் ஆஃப் அ பர்சன். அதாவது சினிமாவில் நேர்மையாக இருப்பாங்க. இவர் ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கு நேர்மையான ஒரு ஆள்.
எப்போவுமே வந்து தனக்கு என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே ஜென்ரலாக பார்ப்போம் இல்லையா. இவர் வந்து எப்படின்னா முதல்ல அடுத்தவங்களுக்கு என்னன்றதை பார்த்துட்டு கடைசியாக தன்னுடைய இதை வந்து வச்சுப்பார். அந்தளவுக்கு சினிமாவுக்கு ரொம்ப 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 நேர்மையான ஒரு ஆள். இவர் இன்னும் பல மேடைகள் பார்க்கணும், பல வெற்றிகள் அடையணும். இது வந்து அவருடைய முதல் படம். ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஆள். ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். அண்டு நீங்கள் உட்காருங்க. ஸோ அண்ட் லைஃப்பில் வந்து எந்த ஒரு துறையாக இருந்தாலும் முதல் தடவையாக அதில் இறங்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்காக தான் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி சினிமா வந்து கேட்கவே வேணாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ட்ராமாவாக தான் இருக்கும். ஆனால் அந்த ட்ராமாவை தாண்டி அதை தாங்கி நின்று அதுலேருந்து பயந்து ஓடாமல் பின்வாங்காமல் நின்றுட்டு இருந்தோம்னா என்றைக்காவது ஒரு நாள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்வீட்டான எக்ஸ்பீரியன்ஸாக மாறும், ஒரு வெற்றியாக மாறும். ஸோ அந்த மாதிரி அந்த ட்ராமாவை தாங்கிட்டு இருக்கிற அத்தனை பேருமே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீப்புள் தான். ஸோ இந்த ட்ராமாவும் அந்த ஸ்வீட் ஜேர்னியை போய் அடையும், அந்த மெமரிஸை அடையும். இந்த மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாருக்குமே கொடுக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக நார்கரப்போர் அந்த படத்தினுடைய டைரக்டர் வெற்றி சார், ப்ளீஸ் கம் அவுட் டு தி ஸ்டேஜ் சார். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை இணையதள ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஆளுமைகள், அரசியல் ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரூமா பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ராதாரவி சாரும் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பாடல்கள் வந்து என்னை மட்டும் திருப்திப்படுத்தாமல் ராதாரவி சார் அந்த காலகட்டத்தில் இருந்து வர்ற ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபரையும் வந்து அதை திருப்திப்படுத்தியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர் ரொம்ப நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அந்த ட்ரெய்லர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை விட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற இளமாறன் சார் அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த படத்தில் இருக்கிற அந்த படத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட இளமாறன் சார் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு பழுத்த அனுபவம் உடைய ஒரு நபர். ஆர்எஸ் இன்ஃபோ என்டர்டெயின்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டிஸ்னியில் ஈபியாக ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து சோனி என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து ஒரு 10 வருடத்துக்கு மேலாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் ஒர்க் பண்ணி அந்த அனுபவத்தோட திரையுலகுக்கு வந்து தயாரிப்பாளராக ஒரு விநியோகஸ்தராக உள்ளே வராரு. உள்ளே வரும்போது அவருக்கு வந்து ஒரு படத்தை, நல்ல படத்தை, அதுவும் மக்களுக்கு பிடிக்கிற ஒரு படத்தை தெரிவு செய்கிறதுல வந்து ரொம்ப ஒரு அனுபவம் இருக்குன்றதை நான் வந்து கண்கூடாக பார்த்துருக்கேன். ஒரு படம் வந்து பார்த்துட்டு வெளியில் வருவார், வந்துட்டு டக்குன்னு எனக்கு கால் பண்ணுவார், வெற்றி இந்த மாதிரி ஒரு படம் வந்து பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு, அந்த படத்தை நம்ம விடக்கூடாது, நம்ம வந்து தியேட்டரில் கொண்டு போய் சேர்க்கணும், மக்களை உள்ளே கொண்டு வரணும், மக்களுக்கு ஒரு புது விஷயத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றதில் 24 ஹவர்ஸும் இயங்கிக்கிட்டே இருப்பார். ஒரு படம் வந்து வருதுன்னா அந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது, மக்கள் எவ்வளோ ரசிக்கிறாங்க அப்படின்ற டேட்டா முதற்கொண்டு அவர் வச்சுருப்பார். ஸோ அவர் மேலே எனக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மேடையில் இன்னொரு விஷயத்தை நான் ஒரு பதிவு பண்ணுறேன். இளமரன் சார் இன்னொரு 5 வருடங்களில் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தயாரிப்பாளராக அவர் வந்து நிற்பார். இந்த ட்ரூமா படத்துடைய குருவுக்கு, அப்புறம் தம்பிதுரை, அப்புறம் மியூசிக் டைரக்டர் ராஜ் பிரதீப் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். உங்களோட சப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை இவ்வளோ லெஜெண்டரி பீப்புள் ப்ளஸ் பண்ணுறதோட வேறு பெரிய பிளெஸிங் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருமே வந்து எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ். இப்போ வரைக்கும் ரெஃபரன்ஸ் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ரெஃபரன்ஸ் இருப்பாங்க தெரியல. அவர் நடிப்புக்கு ரெஃபரன்ஸு, அவர் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன், சீன்ஸ் என்ன எடுத்தாலும் சாரை பற்றி பேசாமல் நம்ம ஸ்டோரி பண்ணவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் எதிர்க்க இந்த மொத்த விழாவும் நடக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இருக்க ஆல்மோஸ்ட் 3/4 பேர் நண்பர்கள். சரத் சொன்ன மாதிரி டைரக்டர், ப்ரொடியூசர் தம்பிதுரை சார் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அண்ட் ரொம்ப முக்கியமாக விவேக் பிரஸ்னா. ஸோ 15 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் 2 பேரும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி இந்த மேடையில் அவன் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறான்றது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம், பெருமை. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அவன் பக்கத்தில் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார்டம்க்கு அவன் வருவான். அவ்வளோ வெர்சடைலான ஒரு ஆக்டர் தான் விவேக் பிரஸ்னா. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அண்ட் இந்த படம் அதுக்கான ஆரம்பமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன்.
எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ஒரு படம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எல்லாருமே நம்பணும். இந்த மாதிரி பல பேருடைய நம்பிக்கைக்கு உரித்தானவர் ஆல்ஃபா 3லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இளமாறன் சார். ப்ளீஸ் கம் சார். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இங்கே வந்துள்ள விஜயதாரணி மேடம், பாக்யராஜ் சார், ராதாரவி சார், உங்களெல்லாம் நாங்கள் வந்து உங்களை அரசியல் களத்துலேயும் சரி, சினிமா துறையிலையும் சார் அவங்களையும் சரி நாங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம். ஆனால் இந்த அனுபவம் உங்களுக்கு கொடுத்தது, வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றிகள். எனக்கு இதோடைய முதல் மேடை. ஏதாச்சும் தவறுகளோ வார்த்தைகள் ஏதோ தப்புகள் தவறுகள் தான் மன்னிக்கவும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன் பிரசன்னா அவங்க வந்து விஜய் சேதுபதி அவங்கள போய் மீட் பண்ண போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்காக. அப்போ அவர் ரொம்ப வில்லிங்காக ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, பிரசன்னா அவங்களா ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ப்பா, அவர் நான் என்ன எப்படி இருந்தனோ எனக்கு எப்படி வளர்ந்தனோ அது போல் வரப்போகிற ஒரு பர்சன் அப்படின்ட்டு உங்களை வாழ்த்துனாங்க. நான் பக்கத்தில் தான் இருந்தேன், என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்க. நான் வந்து என்னுடைய கெரியர் வந்து ஒரு 16 இயர்ஸ் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தது. ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட், அப்புறம் யூடிவி, அப்புறம் சோனி பிக்சர்ஸ், அப்புறம் இப்போது வந்து ஜாப்ஸ் வந்து குவைட் பண்ணிவிட்டு என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் ஒரு புது நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கேன், ஆல்ஃபா 3 என்டர்டெயின்மெண்ட். ஸோ என் நிறுவனத்துடைய முதல் படம் ட்ராமா. நான் நிறைய படங்கள் பார்த்துருந்தேன். சரி, ஏன்னா நம்ம வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருந்து வந்திருக்கேன், ஒரு நல்ல படமாக ஃபஸ்ட்டு படம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய படங்கள் பார்த்துருக்கப்போ ட்ராமான்ற ஒரு படமும் அதில் ஒரு படம், அந்த படம் அதில் சாங்ஸ் தான் என்ன ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த சாங்ஸ் என்ன இவ்வளோ நல்லா இருக்குது. ஆக்சுவலாக சின்ன படம், ஆவரேஜ் தான் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் வேல்யூலாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு மீறி ஒரு விஷயம் என்னென்னா சாங்ஸ். அந்த சாங்ஸ் நான் வந்து காரில் போகிறப்ப கேட்டுகிட்டே இருக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சாங்ஸு ரொம்ப நல்ல சாங் இந்த படத்தில் இருக்குது. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை நான் எடுக்க வேண்டிய ஒரு அனுபவத்தை கொடுத்தது. ஸோ இந்த படமும் ஸ்டோரியும் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லபடியான ஒரு படமாக அது இருக்கும். மக்கள் மத்தியில் வந்து கண்டிப்பாக இதை கொண்டுட்டு போய் கண்டிப்பாக சேர்ப்பேன் நான். கண்டிப்பாக இந்த படத்துடைய சாங்ஸ் வாங்கின சரிகமா அவங்களுக்கு நன்றி. இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு. மீடியா நண்பர்கள் அவர்களுக்கும் சகோதரர் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த படத்தில் வில்லனா இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிற பழனிசாமி சார், டிரெக்டருடைய பிரதர். ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் சார். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம், ஃபஸ்ட் ஸ்டேஜ். அது இல்லாமல் இதுவும் ஃபஸ்ட் மூவின்னு சொல்லலாம். எனக்கும் தம்பி மாதிரி தான் பயம், ஸ்டேஜ்னாவே பயம். இந்த மூவி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் கொண்டு போனார். ஆனால் இப்போ பெரிய மூவி எடுப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அதில் வில்லன் கேரக்டராக ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான்னு இது வரைக்கும் நினச்சி பார்க்கல. இவர் என் கூட பிறந்தவர், ஒரே ஃபேமிலி, ஒரே வயிற்றில் பிறந்தவங்க தான். இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா வர முடியாத சூழ்நிலை ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது. அது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்ல நான் விருப்பப்படுறேன். பார்ட் டைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நானும் பார்ட் டைம் தான் இது இருக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு ஜாபில் இருக்கிறேன், எம்ப்ளாயாக கார்ப்பரேட் நிறுவனத்தில். ஒரு ஜாப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த டயர்டன்ஸும் பார்க்காம ஒரு ஒர்க்கு போய் பார்க்கறது ரொம்ப சிரமங்க. ஏன்னா நான் கண் கூட பார்த்துட்டேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஷூட்டு நடக்கும். நைட்டு ஃபுல்லாக ஷூட்டு நடந்த உடனே இவர் காலையில் வந்துட்டு குளிச்சுட்டு உடனே வேலைக்கு போயிடுவார். ஆனால் என்னால் அப்படி போக முடியல. இவர் மட்டும் எப்படி நம்ம கூட தான் இருக்கிற தம்பி, இவனுக்கு மட்டும் எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ். ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு விஷயம் நம்ம என்ன எடுத்து எப்படி கொண்டு போகிறோமோ அது ஜெயிக்கிறதுக்கு அந்த இது நம்பிக்கை தான் அது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எண்ணத்தை நம்ம அவர் தவற விடாமல் இந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா நாங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறி இருக்கிறோம், தம்பியை நானும் நிறைய ஆடிஷன் எல்லாம் பண்ணி பார்த்துருக்குறோம். ஆனால் எந்த வாய்ப்பும் கிடைக்கல. ஆனால் இது ஓனாக முயற்சி பண்ணிக்கிறாங்க. ஆனால் பாக்யராஜ் சார் வந்து நான் டிவிலெலாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி தான் நேரில் ஸ்டேஜில் பார்க்குறேன். ஆனால் ஒவ்வொரு காட்சியும் நல்லா சிறப்பாக. ஆனால் அவருக்கு வந்து 3 முடிச்சு படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எத்தனை தடவை போட்டாலும் சலிக்காமல் பார்ப்பேன். அவரோட ஒவ்வொரு ரியாக்ஷனும் நான் வீட்டில் கொடுப்பேன். முந்தானே முடிச்சு அவரோட ஒவ்வொரு ஆக்ஷனும் நான் என் வீட்டில் நான் பண்ணி பார்ப்பேன், என் ஒய்ஃபுக்கிட்ட.
அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அதேமாதிரி ராதா ரவி சார் வில்லன் கேரக்டர்லாம் நிறைய ஆக்ஷன் எல்லாம் பண்ணியிருப்பார். நானே என் ஒய்ஃப் கிட்ட நிறைய இந்த மாதிரி கிண்டலெல்லாம் நல்லா பண்ணியிருப்பேன். அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொன்றும் பண்ணுவாங்க. நீ உன் ஸ்டேஜில் பண்ணு, நீ அவன் ஸ்டேஜில் பண்ணுற அப்படிமே. ஆனால் அவர் சாரும் பாக்யராஜ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் டு ஆல். அதே போல் நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம்ன்றனால என்னால் என்ன பேசணும்னு சொல்ல முடியல. தம்பி மாதிரி தான். மார்ச் 21 இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் என் தம்பி கூட எல்லோரும் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மேடை மூலிமா நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் நைட்டு பகலாக உழைச்சிருக்கிறாங்க இந்த டீமு. அது நேரம் காலம் பார்க்காம முயற்சி பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை அப்படின்னு பத்திரிகையில் நான் சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் இது ஃபஸ்ட்டு மூவின்றனால உங்களோட பத்திரிகை நிறுவனங்களும் ஊடகங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நான் கேட்டுக்கிறேங்க. நன்றி. அடுத்தபடியாக எக்ஸ்எம்எல்ஏ திருமதி விஜயதாரணி மேம் மக்களுக்காக தொடர்ந்து பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் மேம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இது ஒரு வித்தியாசமான மேடை. என் அரசியல் மேடை தான் நான் ஆண்டாண்டு காலமாக பார்த்த மேடை. சினிமா மேடை ஒரு 2 பார்த்துருக்கேன். ஆனால் இது ஒரு முழுமுதல் சினிமா மேடையாக இன்றைக்கி நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது. குறிப்பாக நம்முடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் திரு தம்பிதுரை அவர்கள் சிறந்த ஒரு பணியை ஆற்றியிருக்காரு. ஒரே நேரத்தில் 2 வேலையை ஒரு மனிதர் செய்ய முடியும் தொடர்ந்து அப்படிங்கிறத தாண்டி 9 வேலை 10 வேலையை சேர்த்து செஞ்சுருக்காரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். இது 2 வேலைன்னு அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் 10 வேலைக்கு மேலே இதில் வேலை இருக்குது. 24 ஹவர்ஸும் வந்து தன்னை டெடிகேட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணோன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக நிறைய உளவியல் ரீதியாகவும் தயாராக இருக்கணும். இல்லைன்னா இது சாத்தியமற்ற ஒன்று. ஆகையால் சைக்கலாஜிக்கலாக ஹி இஸ் பில்ட் அப் ஹிஸ் இது ரொம்ப ட்ரொமேட்டிக்காக யாருக்கு ரொம்ப இருந்திருக்குன்னா திரு தம்பிதுரைக்கு இருந்திருக்கும். ரொம்ப ட்ரொமேட்டிக்காக இருந்திருக்கும். ட்ராமாங்கிற படத்தை எடுக்கிறதுல நிச்சயமாக அவருக்கு ரொம்ப பெரிய ட்ராமா இருந்திருக்கும். அவ்வளோ தூரம் வந்து ட்ராமாங்கிறது இப்போ நான் வழக்கறிஞர் என்ற முறையில் தினந்தோறும் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராமாவோட கிளைண்ட்ஸ் வருவாங்க. பொலிட்டீஷியன்ற முறையில் நிறைய ட்ராமாவோட மக்கள் வருவாங்க எங்களை நோக்கி. இப்போ அவங்க ட்ராமாவை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? பொலிட்டீஷியன் முறையில் கலெக்டரை கூப்பிடணுமா, அமைச்சரை கூப்பிடணுமா, இதை சால்வ் பண்ணுறதுக்கு? அவங்க ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு நாம் என்ன செய்யணுன்ட்டு வேலை பார்த்துட்டே இருந்து பழக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ராமாங்கிற வேர்டு வாழ்க்கையில் தினந்தோறும் பயன்படுத்துகிற ஒன்றாக அமைஞ்சிருச்சு எங்களை போன்றவருக்கு. கிளைண்ட்ஸ் வருவாங்க, சொத்து பிரச்சனையோடு வருவாங்க, தனிநபர் உரிமை பறிக்கப்பட்ட பிரச்சனையோடு வருவாங்க, நிறைய பிரச்சனைகளோடு வருவாங்க, நிறைய ட்ராமாவோடு வருவாங்க. அந்த ட்ராமாலேருந்து இவங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சட்டத்தில் எங்கே இடம் இருக்குன்னு தேடி பிடிச்சி அவங்களுக்கு அந்த ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு வழி காணுவோம். அப்படி தினந்தோறும் ட்ராமாவை நான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ட்ராமாவை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று. தினந்தோறும் நாம் சந்திக்கிறது ட்ராமா. அந்த ட்ராமாலேருந்து ரிலீவ் ஆனால் சந்தோஷம், ஹாப்பினஸ் வந்துடும். அப்போது டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஒன்றை தான் இந்த சினிமா வந்து தீவிரமாக நிறைய விஷயங்களை ஒருங்கிணைத்து காமிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் சினிமா பார்க்கலை, அதனால் நிச்சயமாக ப்ரிவியூவில் சினிமாவை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து நீங்கள் திரு ராஜ் பிரதாப் அவர்கள் சிறந்த பாடல்களை வழங்கியிருக்காரு. பிரமாதமான பாடல்கள். அந்த 4 பாடல்கள் நம்ம பார்த்த 4மே ஒன்று கூட ஒரு பாடல் கூட சோட போகாது. அப்படிப்பட்ட பாடல்களை வழங்கியிருக்காரு. லிரிசிஸ்ட் வந்து திரு மகேஷ் பாலகிருஷ்ணன் 2 பாடல் எழுதியிருக்காரு. அவர் என்னுடைய நெருங்கிய உறவினர். இன்றைக்கி நம்ம கூட இல்லை. அவர் ரொம்ப இளம் வயதிலேயே இறைவனடி சேர்ந்து விட்டார். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடலாசிரியர் ஆகணுன்ட்டு கடுமையாக உழைத்தவர். இந்த மூவிக்காக முதல்கட்ட பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு தாலேலோ, ஐ திங்க் தாலேலோ பாட்டு ஒன்று, இன்னொன்று ஒரு பார்வை, இந்த 2 பாடல்களுமே மெலடி ரொம்ப அருமையாக இருந்தது. கேட்கவே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நிச்சயமாக இந்த மீதி 2 பாடல்களும் ஹிட்டு. அது 2மே பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாப் சாங்ஸ் அதெல்லாம். ஸோ இது எல்லாமே
பெரிய லெவலில் இந்த சாங்ஸ் வந்து பெரிய ஹிட்டாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதில் இருவேறு கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. மீடியா நீங்கள் தான் இதை வந்து பாடல்களை கொண்டு சேருங்க, நிச்சயமாக படம் கொண்டு சேர்க்கப்படும். அதில் இருவேறு கருத்து இல்லை. இந்த பாடல்கள் ரீச் ஆனாலே மக்கள் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயமாக படம் பெரிய வெற்றியை காணும். அது சிறந்த நடிகர்கள், இன்னைக்கு மேடையை அலங்கரிச்சிட்டு இருக்கிற நடிகர்கள் வந்து தங்களுடைய பணியை வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக, அதுவும் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஒரு பார்ட் டைம் படம் எடுக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு ஃபுல்லாக சப்போர்ட் நின்றுருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். பாதி முழு டைம் டைரக்டருக்கே பாதி துணை நிற்க மாட்டாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஒரு பார்ட் டைம் டிரெக்டர் ஆனால் வேலையும் பார்த்துட்டு நான் வந்து இந்த படத்தையும் எடுக்கிறேன்னு துணிஞ்சு வந்து சொல்லும்பொழுது உங்களால் என்ன செய்ய முடியும்னு முக்கால்வாசி பேர் கேட்பாங்க. ஆனால் அதையும் மீறி நாங்களாம் உங்கள் கூட இருக்கோம், நீங்கள் தைரியமாக படம் எடுங்க, இதை வெற்றியாக செய்து காமிப்போன்ட்டு இவ்வளோ பேரும் கூட நின்று இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்துடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த ட்ராமா வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ட்ரமாட்டிக் சீன்ஸை நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தால் கூட ட்ராமாலேருந்து வெளிவரது எப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. இந்த படத்தை பாருங்கள், ட்ராமாலேருந்து வெளிவரது இப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். நம்ம பாக்யராஜ் சாரோ ராதாரவி சாரோ எனக்கு வந்து ஃபிலிம் ஃபீல்டில் மட்டும் இன்ட்ரடக்ஷன் கிடையாது, அவங்களோட அரசியல் பயணமும் எனக்கு ரொம்ப அவருடைய ஜேர்னல் பாக்கியா, என்னுடைய முதல் பேட்டியே பாக்கியாவில் தான் கொடுத்துருந்தேன். அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவருடைய பத்திரிகை வந்து ஒரு சிறந்த பத்திரிகை, நல்ல வேல்யூ உள்ள நியூஸ் பாக்கியாவில் பார்க்க முடியும். அதே மாதிரி ராதாரவி சார் வந்து எனக்கு வந்து அவர் ரொம்ப பெரியவராக இருக்கலாம், ஆனால் அவருக்கு அப்பா எம்ஆர் ராதா எங்கள் அப்பாவோட ரொம்ப நெருங்கின நண்பர். அப்படி அவங்க குடும்பமே எங்கள் குடும்பத்தோட ரொம்ப இணைந்து பயணித்த குடும்பம். அவருக்கு பல் மருத்துவராக இருந்தார் டாக்டர் பத்மநாபன்ட்டு, ராதாரவி சாரோட அப்பாவுக்கு பல் மருத்துவராக இருந்தார். அன்னைக்கு பெரிய ஜாம்பவான், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, அரசியலையும் ஆட்டி படைத்த ஜாம்பவான் தான் அவங்க ஃபாதர். அப்படி எங்களுக்கெல்லாம் அப்படி தான் அவங்களோட தொடர்பு. ஆகையால் இந்த மேடையில் வந்திருக்கக்கூடிய இரு பெரும் தலைவர்கள், அவங்க வந்து பொலிட்டிக்கலாகவும் தே ஆர் வெரி கிரேட் பீப்புள் அண்ட் ஆல்சோ மீடியா முன்னாடியும் அவங்க மிகப்பெரிய மனிதர்கள், நடிகர்கள் என்ற முறையில் உச்சத்தை அடைந்தவர்கள். இன்றைக்கி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி அதோடைய பாடல் வெளியீட்டுக்கு வருகை தந்து அவங்க சிறப்பிச்சிருக்காங்கன்னா உண்மையாகவே இந்த படத்திற்கு அவங்களோட கிரெடன்ஸ் வந்து அட்டாச் ஆகி வருது. அதுதான் இது பெரிய விஷயம். அதுவும் சேர்ந்து இந்த படத்துக்கு திரு தம்பிதுரை அவர்களுக்கு, மிகப்பெரிய திரு ராஜ் பிரதாப் அவர்களுக்கும், நம்முடைய இளமாறன் அவர்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு. ஒரு சிறந்த மனிதர், தன்னலமற்ற ஒரு மனநிலை கொண்ட ஒரு நபர். அவருடைய டிஸ்ட்ரிபியூஷனில் நடக்க போகிற இந்த ரிலீஸ் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும், உச்சத்தை அடைய வேண்டும். மீடியா நண்பர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு படம் ரொம்ப அழகாக வரணும், நினச்ச டேட்டில் வந்து அந்த படத்தை ஷூட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் ஜீவிதா சுரேஷ் அவர்களை மேடை கலைக்கிறேன். வணக்கம். திடீர்னு கூப்பிட்டுட்டாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வணக்கம் சார். நான் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்லாம் பண்ணல இந்த படத்துக்கு, ஐம் ஜஸ்ட் அ ரைட்டர். இவர் தான் எல்லாமே பண்ணினார். தம்பிதுரை சார் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுலேருந்தே எனக்கு அவரை தெரியும், ராஜ் பிரதாப் மூலிமா எனக்கு தெரியும். ராஜ் பிரதாப் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க். ஆக்சுவலாக ராஜ் பிரதாப்புக்கு எப்படி சொல்கிறது, ராஜ் பிரதாப்பும் தம்பிதுரையும் சேர்ந்து தான் இந்த காம்பினேஷன். இதுதான் வந்து இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து இப்படி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஆகுது அப்படின்னா அது ராஜ் பிரதாப் வந்து தம்பிதுரை சாருக்கு கொடுத்த ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா தம்பிதுரை சார் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணி ஒரு பெரிய இதே மாதிரி தான் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி பண்ணினார். அப்போ வந்து ஓப்பனாகவே நாங்கள் நிறையா கமெண்ட் வந்து அவருக்கு நெகட்டிவாக நிறையா சொன்னோம். இது நீங்கள் பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்க, எல்லாமே கேட்டுக்கிட்டு திருப்பி இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. ஸோ நான் பார்த்துட்டு சில கரெக்ஷன்ஸ் தான் சொன்னோம். சார் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். இவர் என்ன சொன்னார்னா, இல்லை மேடம் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் பண்ணுறேன், இதை ஒரு பைலட்டாக பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால்
இது ஃபீச்சர் ஃபிலிமாக எப்படி ஆகுது அப்படின்னா, எல்லாத்துக்குமே கனவுகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ராஜ் பிரதாப்புக்கு வந்து ஹீஸ் அ வெரி குட் மோட்டிவேட்டர். ராஜ் பிரதாப் மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தால் ஒரு சின்ன புல்லை வச்சு கூட நம்ம எவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் வேணாலும் பண்ணிட முடியும். பிகாஸ் அவர் பார்க்க தான் அப்படி தட் மேன். நான் எப்போவுமே என்னடா இங்கே டிரெக்டரை சொல்லாமல் நம்ம ராஜ் பிரதாப் மியூசிக் டைரக்டரே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஹீ வாஸ் த ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் டு மேக் திஸ் ஷார்ட் ஃபிலிம் இன்டு அ ஃபீச்சர் ஃபிலிம் அப்படிங்கிறத புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். இல்லை மேடம் இது வந்துடும் மேடம், இந்த இவ்வளோ பெரிய பெரிய சிங்கர்ஸ் இவரை கூட்டிகிட்டு வந்து பாட வச்சிருக்கிறாரு அப்படின்னா அது ராஜ் பிரதாப் கொடுத்த ஒரு மோட்டிவேஷன், அந்த கான்ஃபிடென்ஸ். அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அவரோட மியூசிக் மேலே. எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 3000 ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஓனாக கம்போஸ் பண்ணி லைவ் மியூசிக் பண்ணி அப்படி ஒரு எஃபர்ட். ஏன்னா ராஜ் பிரதாப்போடைய க்ரோத் வந்து நான் ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் பார்த்துட்ருக்கேன், ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். இப்போ அவர் சொந்தமாக ஒரு இது வந்து ஒரு ஆடியோ லான்ச். அப்போ இந்த மியூசிக் டைரக்டருக்கு நம்ம அந்த கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். இவருடைய பயணம் வந்து மோர் தென் 10 years ஆஃப் பயணம். எவ்வளவு அதாவது அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அவங்க அம்மா அப்பா பேரை எங்கேயுமே சொல்ல மாட்டார், நான் நீங்கள் சொல்லலை. ஏன்னா அவ்வளோ ஒரு வெல் டு டூ சைட்லேருந்து வந்தவர். எந்த நாளும் எங்கள் அம்மா இவங்க எங்கள் அப்பா இவங்கன்னு இவர் சொன்னது கிடையாது. ஒரு வறுமை, எங்கேயோ படுத்து தூங்குவார், எங்கேயோ ஒரு ஸ்டூடியோவில் இருந்தார், ஒரு சாதாரணமாக ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்படி ஒவ்வொன்றா கிராஜுவலாக முன்னேறி அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் மட்டும் விடவே மாட்டார். ஒரு அவ்வளோ பெரிய ஒரு க்ரோத். அந்த காம்பினேஷன் தான் எங்கள் தம்பிதுரை சார்கிட்ட வந்து, சார் இதை பண்ண முடியும். தம்பிதுரை சாரும் சும்மா சொல்ல முடியாது. இவரும் வந்து ஒரு குழந்த மாதிரி தான் கேட்டுகிட்டே இருப்பேன், இது ஓகேவா மேடம், இது ஓகேவா, ஓகே திட்டுங்க, சரி நான் பண்ணிக்கிறேன். அதோட இந்த ஆர்டிஸ்ட்கிட்ட போய் அவரை கதை சொல்லி அவங்கள புரிய வச்சு கால் ஷீட் கிடைக்காம நிறையா இடங்கள் அவமானங்கள் பட்டாலும், இல்லை மேடம் இது வந்துடும், இது சூப்பராக வந்துடும், இது வந்துடும். இது ஒரு பெரிய பயணம். இவருடைய ஹெல்த் ஆகட்டும், அதாவது பார்ட் டைமில் ஒரு படம் பண்ணுறதுங்கிறது மிக பெரும் விஷயம். நம்ம பார்ட் டைமில் வேலை பார்த்துட்டு முழு டைமில் படம் பண்ணாலே முடியாது. ஆனால் இவர் வந்து அந்த 5 நாள் வேலைக்கு போயிட்டு, நான் கேட்பேன் எப்போ ஷூட் பண்ணுறீங்கன்னா வீக்கெண்ட் ஷூட் பண்ண. அது எப்படி வீக்கெண்ட் ஷூட் பண்ண முடியும்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ கோர்வையாக. ஸோ இது ஒரு டீம் எஃபர்ட். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இதில் வந்து எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இல்லையா, அத்தனை பேரும் இதில் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும், அவருடைய அந்த ஒரு கிராஃப், நான் பார்த்தேன் இந்த படத்தை, நான் ஆல்ரெடி பார்த்தேன். ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு அழகாக, அந்த லைட்டிங், அந்த கிராஃப் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது இட்ஸ் அ ஃபஸ்ட் டைம் ஃபீச்சர் ஃபிலிம் எஃபர்ட் அப்படிங்கிறப்போ நம்ம தான் வந்து இதை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்த பட்ஜெட் எப்படி தான் அந்த பட்ஜெட் அவர் மேனேஜ் பண்ணார்னே எனக்கு தெரியல. அந்த நைட் ஷூட் ஆகட்டும், ஈச் அண்ட் எவ்ரி திங் அவருக்கு வந்து ஒரு ஸ்டடி தான். பட் ஸ்டில் இந்த டெக்னிக்கல் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து, இந்த ஆக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு கோஆப்ரேட் பண்ணி இதை பண்ணி ஒரு டெபியூ டைரக்டரை வந்து இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு, இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிஸ் இவருக்காக வந்து அந்த உழைப்பை மதித்து வந்ததுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி ஆட்கள் வெளியே வரணும், இந்த டேலண்ட் வெளியே வரணும். இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒருத்தர் இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துருக்குறாருன்னா, அப்போ இவருக்கு இன்னும் ஸ்பேஸ் கொடுத்தோம், இன்னும் நல்ல ப்ரொடியூசர்ஸ் வந்தால் இன்னும் எவ்வளோ பெரிய நல்ல படங்கள் கொடுக்க முடியும். இந்த குழந்தை, இந்த ட்ராமா, இது இவருடைய குழந்தை, இந்த முதல் குழந்தை நல்லபடியாக பிறந்து நல்லபடியாக இந்த படம் வெற்றியடையட்டும் நான் வாழ்த்துறேன். நன்றி. அடுத்தபடியாக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஐகானிக் லெஜெண்டரி ஆக்டர் ராதா ரவி சார், நடிகர், கலைஞர், பல பேருக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர். ப்ளீஸ் சார், தி ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ்க்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்து அமர்ந்து இந்த இடத்தை பெருமைப்படுத்திய என்னுடைய அன்பு சகோதரர், அற்புதமான ஒரு இயக்குனர்,
எனக்கு வாய்ப்பு கிடைச்சி கூட அவரோட நான் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அது ஒரு வருத்தம் இருக்குது. அப்பேற்பட்ட என்னுடைய அன்பு அண்ணன் திரு பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், எங்களுக்கு முன்னால் பேசிய அவங்க எம்எல்ஏ அந்த லெவல் கிடையாது. அவங்க ஒரு மினிஸ்டராக இருக்கிறதுக்கு லாயக்கானவங்க. இங்கே இல்லை, நார்த்தில் இல்லை, இங்கே ஆக்க மாட்டாங்க, இங்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா உண்மையை பேசுகிறவங்க இருக்கக்கூடாது. அதே போல் நான் இங்கே வந்தே ஆக வேண்டும் என்று சொன்னேன். எனக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் சம்மந்தம் இருக்கிறது ஒன்று இந்த தம்பிதுரையால். தம்பிதுரை என்ன, ஆனால் என் படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு தான் வந்தார் இல்லைப்பா. வந்துட்டு நைஸாக கேசட் வெளியிட்டு விழாக்கு வாங்கன்னு சொல்லிட்டார். இப்போ இதுக்கு போகலன்னா அது இருப்போமா இல்லையா? நான் அந்த இதில் தான் வந்தேன். ஆனால் வராமல் இருந்திருந்தா ஒரு நல்ல விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். நான் பொதுவாக இந்த கேசட் வெளியீட்டு விழா இதுக்கெல்லாம் போகிறதே இல்லை. நவ் இட் ஹஸ் பிகம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ட்ரைலரு, சாங், அது இதுன்னு ஏறத்தாழ ஒரு முக்கால்வாசி படத்தை பார்த்த மாதிரி ஆயிடுது. அது நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு விஷயம், இதில் இருக்கிற சிரமம் தெரியாமல் தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டே இருப்பான். இன்டர்வெல்லே அமுத்திடுவான் அந்த ஃபோனில். நல்லா இல்லை, முடிஞ்சது கதை, நம்ம கதை நல்லா இருக்குது, ஓடும். ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் தமிழ் இனத்திடம் கேட்டுக்கொள்ள ஒரே கேள்வி, இது தமிழர்களுடைய படம், தமிழ் நீ தான் பார்க்கணும். இது தெலுங்காரங்க பார்த்தோ இல்லை ஹிந்திக்காரங்க பார்த்தோ இல்லை மலையாளிஸ் பார்த்தோ இது ஓட போகிறதில்ல. அதனால் நீ பார்க்க வேண்டும். நீங்கள்லாம் எங்களை பார்க்கும்போது காரில் நான் அதுக்கு தான் சில பேர்கிட்ட சொல்லுவேன். நானும் சகோதரர் விஜயகாந்த்லேருந்து நாங்களாம் ஒன்றா இருந்தோம். எஸ் சந்திரன், பாண்டியன், தியாகு, சந்திரசேகர். காரில் போடுற நடிகர் போடுற திரும்பியே பார்க்காத, அவன் ராதாரவிடா அப்படி நிறுத்தி வணக்கம் சொல்லிட்டு வா. ஏன்னா நம்ம அடையாளம் தெரியுதான்னு பார்க்கணும். இது ஒரு டெம்பரவரி லைன் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இது பெர்மனெண்ட்டாக இருக்கும். இப்போ கூட எங்கள் அப்பா எம்ஆர் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எது செஞ்சாலும் நம்ம நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுங்கள். நம்ம சினிமாக்காரெல்லாம் சீப்பு கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். தம்பிதுரை அவரை பற்றி பேசுகிறாங்க, எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டு செய்கிறாரும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சின்ன பையன், இந்த வயசில் கூட நான் 71 வயசு ஆகுது எனக்கு, 51வது வருஷம் இது எனக்கு சினிமாவில். நான் வெறும் நடிக்கிறதுக்கு தான் லாயக்கு. என்னுடைய சகோதரர் கமல்ஹாசன் மாதிரிலாம் என்னால் முடியாது. அந்தாலும் எல்லாத்தையும் மண்டையில் போட்டுட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான். லண்டன் போனால் கூட சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு போகிறதில்ல. அங்கே போய் அந்த ஏஐயை போய் கற்றுக்கிட்டு அது இன்னும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு இருக்காரு. ஆக அப்டேட்டாக இருக்கிறவர் அவர் மாதிரிலாம் நம்மளால் முடியாது. நமக்கு எவ்வளோ ஏகப்பட்ட வேலை, வெளி வேலை இருக்குது நிறைய. அதனால் சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. வரும் நடிப்பு, ஸ்டார்ட் கேமரா, நல்லா நடிப்போம். ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்கார் என்னை பற்றி, இல்லை சார் அவர் படத்தில் போடலாம், லேட்டாக வருவார், சாப்பாடு அது வேணும் கேட்பார், படத்துக்கு இடம்லாம் இருக்காருன்னு கேட்பாருன்னு சொல்லாமல் அவர் ஒரே ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு, நல்லா நடிப்பார் சார், அது ஒரு தொல்லை. எப்படி இருக்கு பாரு இப்போ சினிமா, நல்லா நடித்தா ஒரு தொல்லையாயிடுது. ஆனால் இதையெல்லாம் மீறி இப்போ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உள்ளூர ஒரு வருத்தம் இருக்குது. நம்ம இல்லாமல் போயிட்டு இந்த ஃப்ரேமில் எல்லாரையும் யூஸ் பண்ணியிருக்கார், எல்லாரையும் போட்டு காமிச்சிட்டாப்புல தம்பிதுரை. இந்த பெரிய மனசு வேறு யாருக்குமே வராது, வேறு யாருக்குமே வராது. நானே சில டைமில் நம்ம நடிச்சிருக்கோம், ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ளே வச்சு போடவே இல்லையே ஃபோட்டோ, நம்ம ஃபோட்டோவே போடலேன்னு யோசிச்சிருக்கேன் நான். இதில் மனிதர்களுக்கு உண்டு தானே, கஷ்டப்பட்டோம் வரலையேன்னு. ஆனால் இங்கே தம்பிதுரை விட்டு அந்த வேலையே இல்லை. நான் பார்த்ததில் சந்தோஷப்பட்டேன். எல்லாரையும் போட்டாச்சு, போனவன் வந்தவன் கொண்டவன் தடிக்கி விழுந்தவன் உட்கார்ந்தவன் எல்லாரும் ஃபோட்டோவும் போட்டார். எல்லாரையும் கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்கிறேன்.
இந்த 24 கிராஃப்ட் இப்படி உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நான் உண்மையிலே பாராட்டுறேன். அப்போ தான் நாங்களும் மியூசிக் டைரக்டரை பார்க்குறோம், இவங்கள பார்க்குறோம், எடிட்டர்ஸை பார்த்தேன், எல்லாரையும் பார்க்குறேன். அப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து புதுசாக பார்க்குறேன். என்ன பாரு, அவர் சொல்கிறாரு, நான் சினிமாவில் தான் உழப்பிக்கிட்டு இருந்தேன், நான் எப்படி வரணும்னு நினச்சேன் நான்லாம் சொல்கிறாரு. நீ இப்போ வந்துட்டு இல்லை, நீ ஏன் வந்துடுவ, இன்னும் பெருசாக வருவேன், சிறுசாக ஆகவே முடியாது. உழைப்பு வேண்டும், டெடிக்கேஷன் வேணும். நான் வந்து ரொம்ப வெங்கல பாத்திரக்குள்ள கடைக்குள்ள யானை போட மாதிரி நான்லாம் சில 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 ஒரு சத்தம் வரும். ஆனால் கேமரா முன்னாடி போய் உட்காரணும் நிற்கணும்னா சீரியஸ் ஆகிடுவேன். கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வந்துடும். எதிராளியை விடக்கூடாது, நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு தான் செய்வேன். நான் செஞ்சால் தான் ஏதோ ஓரளவுக்காவது செய்யலாம். ஏன்னா சிவாஜி பாக்கிட்டேருந்து திருடுறது, புரட்சி தலைவர்கிட்டேருந்து திருடுறது, எங்கள் அப்பாட்டேருந்து திருடுறது, ஜெமினி சார்கிட்டேருந்து திருடுறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இல்லை, அவங்க அளவில் இருக்காது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து காவேரி நதி மாதிரி இல்லை கங்கை நதி மாதிரி. நமக்கு வசதி இருக்கா மக்களை போட்டு எடுத்துக்க வேண்டியதான் தண்ணியை, நமக்கு வசதி இருக்கா பக்கெட்டில் வச்சு தண்ணியை எடுத்துக்க வேண்டியது. ஆனால் எங்கள் அப்பா சொன்னது ஒரு நல்ல வேத வாக்கு, அதை மட்டும் மனசில் வச்சுருக்கேன். என்ன சொல்லுவார், டே தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும்டா, இல்லைன்னா சினிமாவில் விட்டுட்டு போயிடுவான், செத்து போயிட்டான் உங்களுக்கு வேற ஆளை போட்டு போயிடுவான். அதை நான் பார்த்தேன். இந்த 1.5 வருஷத்தில் 1.5 வருஷம் எனக்கு இந்த கால் ஆப்ரேஷன் நான் பண்ணேன். அப்புறம் பின்னாடி அது பேக் போன் பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு உடச்சிருச்சு. அப்போ ஒரு 1.5 வருஷம் இப்போ தான் வந்து சினிமாலாம் நடிக்க ஆரம்பித்தேன். இதை எழுதுகிறாங்க, உடம்பு சரியில்லைன்றதை போடுறான், உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்றதை போட வேணாமா? ஏன் அதை மட்டும் போட மாட்டேங்க? அவர் நல்லா ஆயிட்டார், நல்லா நடக்கிறார், போட. அந்த க்ரச்சஸ் வச்சுட்டு போனேன், அது போய் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கதையை இப்போ போடுறாயா? ஏதோ இன்னும் என்ன இப்போ போய் ரொம்ப பேர் துக்கம் விசாரிக்கிறாங்க. ஆனால் இப்போ நல்லா இருக்கீங்களா? ஏன் நல்லா இருக்கணும் என்னையா? இல்லை க்ரச்சஸ் வச்சுட்டு, அது என்ன 2 வருஷம் ஆச்சு. இப்போ க்ரச்சஸே வளர்ந்துருச்சு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஏன் உங்களெல்லாம் சொல்கிறேன்னா, இதை நிறைய நாளாக வந்து சாகிற வரைக்கும் நடிக்கணும், எனக்கு அதான் ஒரே ஆசை. இந்த டைரக்டர் ஆகணும் அதெல்லாம் என்னால் முடியாது. என்னை கேட்டாங்க, ஏன் நீங்கள் டைரக்ட் பண்ணலையான்னு. நான் டைரக்ட் பண்ணலாம், பாக்கியராஜ் சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன். டைரக்ட் பண்ணுவேன், பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிவிடுவோன்னு பயப்படுறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படியே. சரியாக நடிக்கலைன்னா அவங்கள மாதிரி 1 மோரெலாம் கேட்க மாட்டேன். இவனை முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேறு ஒரு ஆளை போடுறான்னு சொல்லுவேன். இப்போ பாருங்கள், நாளைக்கு டைட்டில் பாருங்கள், இந்த மீட்டிங்குடைய டைட்டில் வரும், கொலை செய்வேன் ராதாரவிசம். அதுக்கு தான் சொல்கிறது நானும். ஏன்னா அவங்க போடணும், இல்லைன்னா என்னை விட்டுருவாங்களே, அதனால் அதை போடணும். என்ன சொல்கிறேன்னா, கெட்டதே போடுறமே, கொஞ்சம் நல்லதையும் போடலாமேன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ராதாரவி பேசினால கொலை செய்வேன் சொல்லு வர்றான். எனக்கு என் கேரக்டரோட ஒத்துப்போன வார்த்தைகள் அதெல்லாம், அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், உண்மையை பேசுவதற்கு நம்ம பயப்படவே வேணாம். இப்போ ஒன்றும் இல்லை, விஜயதான் நம்ம பாருங்கள், அவங்கள ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா, அவங்க காங்கிரஸில் இருக்காங்க, அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய இடத்துலையே பார்த்துருக்கேன். நான் மார்த்தாண்டம் வரைக்கும் வந்தவன் போனவன், பார்த்துருக்கேன் இவங்கள. ஆனால் இப்போ சொன்னேன் நான், உங்களை ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா, தைரியமாக சொன்னீங்க, இது வேண்டும் என்று சொல்லி தான் வந்தேன். வேறு யாருக்கும் தைரியம் கிடையாது. மீதி பேர் பூரா இந்த கொள்கையை பார்த்து வந்தேன், அதை பார்த்து மூஞ்சை பார்த்து வந்தேன், அப்படிலாம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக சொன்னான், இதற்காகத்தான் வந்தேன். அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அரசியலே நான் பார்த்து முதல்ல ஆள் இவங்க தான் நினைக்கிறேன். அப்போ தான் சொன்னேன், உண்மையை பேசுவதற்கு எங்கேயுமே பயம் வேணாம், பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும். இந்த ஞாபக சக்தி இருக்க, அது யாருக்கு அதிகமாக இருக்கும்னா, பொய்யை சொல்கிறவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும். என்னமோ சொன்னமே, அந்த வேலையே கிடையாது பொய் சொல்கிறவனுக்கு, அவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும். எனக்கு உண்மை பேசுறதுனால நமக்கெல்லாம் ஞாபக சக்தி தேவையில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைத்து நிற்கும், அதற்காக சொல்கிறேன். இப்போ இந்த படம் பார்த்த உடனே ட்ராமான்னு போட்டிருந்தது. நிச்சயமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களை ட்ரோமாவில் விடாது. இந்த படம் ட்ராமாவில் விடாது.
எல்லோரும் ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக நல்ல படம் வந்ததுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. இப்போ கூட என்ன ஒரு இயக்குனர் கேட்டார், என் பக்கத்தில் உட்காந்து இயக்குனர் கேட்டார், சார் உங்களுக்கு இப்போ எந்த படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சார்? எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது சார், பார்ப்பேன், வாய்ப்பாக தான் போய் பார்த்துருவேன். ஆனால் எனக்கு பார்க்கணுன்னு சில படங்கள் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா என்னை ஒரு பத்திரிக்கைக்காரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டார், சார் உங்களுடைய எய்ம் என்ன சார்னு. அதான்டா எனக்கு தெரியல, சுற்றி தேடிக்கிட்டே இருக்கேன். என்ன எய்ம் லைஃப்பில்? சினிமாக்காரன் ஆகிட்டேன், எனக்கு எய்ம் கிடையாது. இதோட பெரிய நடிகனாக வரணும்னு ஆசையாக அது கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய நடிகனுக்கு மகனாக பிறந்திருக்கோம், நிம்மதியாக இருக்கிறோம், அது தப்பு இல்லை. இப்போ சொல்லும் போது கூட அவர் 7 பொம்பளை வச்சுருந்தாரு, அவர் வச்சுக்கிறாரு, உனக்கு ஏன்? அவர் வச்சுருக்காரு, வசதியை வச்சுக்கிட்டாரு, எல்லாரையும் வச்சுக்கிட்டாரு. அவர் ஆம்பளடா, ஏன்டா தொல்லை பண்ணுறேன், விட்றா, என்ன விடு, நான் அப்படி இருக்கேன், நான் இல்லை நான் குவைட்டாக இருக்கேன், விட்ரு, விட மாட்டேறேன். என்ன 10 நாளைக்கு முன்னாடி இதே நடந்தது நிகழ்ச்சி. ஏன்னா சிலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும், சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அது தப்பாக எழுதுவாங்க, அவர் நாங்கள் கேட்டோம் பதிலே சொல்லவில்லைன்னு, அதை எழுதிட்டு போட்டு தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஓடணுமே, செய்திகள் நிறைய வேணும், செய்தி வேணும். இப்போ பாருங்கள், அந்த பேப்பரை பரட்டினா, நான் 2 பத்திரிக்கை தான் வாங்குகிறேன், பேர் சொல்லலை, பட் பேப்பரை பரட்டினா வெறும் கொலை 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 கொள்ளை, பொண்டாட்டி தலையை வெட்டினது, எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமா? அதில் பரவாயில்ல, பொண்டாட்டி தலையை வெட்டுற அளவுக்கு வீரனாக இருக்கானே, பொண்டாட்டி எதிர்க்க போய் நிற்கிறதுக்கே யோசிப்பான், தலையை வெட்டியிருக்கானே. கேட்டால் மது ஏதோ ஒன்று, கஞ்சாவோ ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு கொண்டுட்டான். எவ்வளோ கொலை! முந்தியாவது அந்த பத்திரிக்கையில் 2-3 கொலை தான் வரும், இப்போது பத்திரிக்கை ஃபுல்லாக கொலை, அதில் நடுவில் நம்ம செய்தி 2-3 வருது. எதுக்கு சொல்கிறேன்னா, தயவுசெய்து டோன்ட் என்கரேஜ், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த படத்தை பாருங்கள், பெருசாக எழுதுங்க, நீங்கள் பெருசாக எழுதணும்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எடுத்த உடனே அவர் எழுதியிருக்காரு, இருந்தாலும் கதை வந்து வளவளவென்று போகிறது. எதுக்கு இது? வளவளன்னு போனான்னா உளவளன்னு போனான், அவன் எடுத்தது அவ்வளோதான். முடிஞ்சால் பாரு, இல்லைன்னா போயிட்டே இரு. நான் சொல்கிற கதை தான். நான் எப்போயும் அதை சொல்லுவேன். ராதா ரவி நல்லா ஆக்ட் பண்ணலையா சார்? நல்லா ஆக்ட் பண்ணலன்னா நான் நடிச்சிட்டேன்ல, படம் ரிலீஸ் ஆகிடுச்சில்ல, விட்டுட்டு போ, என்ன பார்க்காத, அடுத்தது பாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ தான் ஒரே காம்பவுண்டில் 7-8 தேட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிற தேட்டர் பூரா இடிச்சிட்டான், அதெல்லாம் போயிடுச்சு. நல்ல நல்ல தேட்டர்ஸ்லாம் இருந்தது, போயிடுச்சு. நான் தெரியாதனமாக கேட்டேன், வெல்லிங்டன் இருக்கான்னு கேட்டுட்டேன். ஏன்னா வெல்லிங்டனில் ஒரு சின்ன கதை இருக்குது, அதுக்காக கேட்டேன். இல்லைண்ணா அதெல்லாம் எப்பயோ இடிச்சிட்டாங்கண்ணே. என்னடா இது, நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம்? வெல்லிங்டனை இடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. ஆக உங்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இப்போ சினிமா எடுக்கிறது தான் சேலஞ்ச். ஏன்னா சினிமா எடுப்பது ரொம்ப சுலபம், நடிக்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாம் ஈஸி. ரிலீஸ் பண்ணுறது தாலியாந்திரம், ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். அந்த ரிலீஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கணும், பட் அது மட்டும்தான் கஷ்டம். ஏன்னா டெடிக்கேஷன் வேணும் சினிமாவில் நடிக்கிறதுக்குன்னு சொன்னேன். ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு டெடிக்கேஷன் வேணும். யூ மஸ்ட் பி டெடிக்கேட்டட். இந்த தேட்டர்லேருந்து எப்போ இந்த படத்தை எடுப்பான், நம்ம படத்தை கொண்டாந்துடணும். இப்படியே தான் நான் தான் பேப்பரை பார்க்குறேண்ணே. பெரட்னா 3 நாளைக்கு ஒரு படம். நான் ஒரு படம் நடித்தேன், பேர் சொல்லக்கூடாது, நீங்களே யூகிச்சிங்க. பிரமாதமாக போகுதுண்ணே நம்ம படம், வெற்றிகரமான 3ஆவது நாள் சொன்னோம். 25வது நாள், 50வது நாள், 100வது நாளில் போய் இப்போ வெற்றிகரமான 3ஆவது நாள். 3ஆவது நாளில் வெற்றி தானே அப்படின்னு ஆயிடுச்சு. அது ஒரு விதத்தில் நல்லது தான். நமக்கு வந்து பக்குன்னு இல்லாமல் 3ஆவது நாளை பார்த்துட்டோம்னா மூடி வச்சிடலாம், சக்ஸஸ் ஆகிடுச்சுரா படம், எல்லோரும் பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா தயவுசெய்து நீங்கள், நம்ம தமிழர்கள் கேட்குறோம், கேட்டு இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை. பட் நல்லது செய்கிறதுக்காக கேட்குறோம். ஏன்னா இது மாதிரி சின்ன படங்கள்னு சொன்னாங்க. சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் செலவாகுதே ஒழிய பருத்தி கொட்டை புண்ணாக்கா தவிர. தம்பிதுரையை கேட்குறேன், நான் நடிகனாக இருந்திருந்தா என்கிட்ட என்ன பருத்தி கொட்டை புண்ணாக்கா கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு. இந்த படம் ஓடணும், ஓடினாதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது. அவார்டு வாங்கின ஆளுங்கள்லாம் பார்த்தேன், பட் ஓடணும்.
ஓடுறதுக்கு ஒரு 10 நாளாவது ஓடணும் இப்போ இருக்கிற நிலவரத்தில். ஏன்னா 200 தேட்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க, அதனால் ஒரு 100 நாள் 50 நாள் ஓடணும், 10 நாள் ஓடணும் இல்லையா? 50 நாள்லாம் கேட்கக்கூடாது, தப்பு. 10 நாளாவது ஓடணும் என்று சொல்லி தயவுசெய்து நீங்கள் பத்திரிக்கைக்காரங்க, எனக்கு இதில் இந்த குடும்பம் என் குடும்பம் தான், ஏன்னா சினிமாக்கார குடும்பம் தானே. அதனால் எங்கள் குடும்பம் வாழ நீங்களும் உதவி பண்ணணும். எங்களுக்கெல்லாம் வீடு தர மாட்டீங்க. பொதுவாக பப்ளிக் வந்து எங்கே வேணாலும் கேளுங்க, வாடகை வீட்டுக்கு நடிகராலேயோ போக முடியுமா? முடியாது. ஆனால் இவங்க பொழுதுபோக்குறது யாருன்னா எங்களை பார்த்து தான் பொழுது போகுது. ஜாலியாக இருக்காங்க, ரசிக்கிறாங்க, டிவி ஆன் பண்ணிவிட்டு நம்ம படங்களை தான் பார்க்குறாங்களே ஒழிய. அப்போ போய் கேட்டு பாருங்கள், சார் இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தீங்களே, நான் தான் சார் அந்த நடிகன், எனக்கு ஒரு வீடு கொடுங்களேன். வீடு தர மாட்டோம் சினிமாக்காரனுக்கு. ஏன்? நீ சந்தோஷப்படுறதுக்கு சினிமாக்காரன் தேவைப்படுறாங்க, ஆனால் வாடகை இருக்கிறதுக்கு எங்களுக்கு விட மாட்டுறாங்க. அதனால் நீங்கள் பண்ணுறதுல தான் எங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கணும் கேட்டால். அதனால் சொல்கிறேன், தயவுசெய்து சினிமாவை வாழ விடுங்கள். அது வீழ்ந்தால் நிறைய பேருக்கு வேலை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அது வீழ்ந்தால் நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அதனால் அது வாழ வேண்டும், சினிமா வாழணும். அதுக்கு நீங்கள்லாம் உதவி செய்யணும்னு பத்திரிகை தோழர்களையும் யூடியூபர்ஸையும் நான் கேட்டுக்கொண்டு, என்னுடைய வந்து ஜனங்க எல்லாருமே வெளியே போகும்போது நல்லா இருந்ததுப்பா ட்ரைலர்னு சொல்ல கற்றுக்குங்க. முதல்ல அது இருக்குது, ஆனாலும் என்னது ஆனாலும் இல்லை, அது அது இந்த இடத்த ஃபுல் படத்தை பாருயா, பார்த்துட்டு சொல்லியா. தயவுசெய்து இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்கள், வாழ விடுங்கள். நான் தான் சொன்னேன், தம்பிகிட்ட சொன்னேன், பக்கத்தில் இருந்து பெரிய டைரக்டர் தம்பிகிட்ட சொன்னேன், தேட்டரில் போய் தான் நான் படம் பார்ப்பேன். நான் இந்த திருட்டு விசிடி இதெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு அது ஒரு கெட்ட பழக்கம். தேட்டரில் போய் பார்த்தா தான் படம் பார்த்த மாதிரி இருக்குது. தேட்டரில் போய் பார்த்தா பிசாசெல்லாம் நான் தேட்டரில் போய் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ கைத்தட்டல் வந்தது, எவ்வளோ கைத்தட்டல் வரலன்றது எனக்கு தெரியுது. அதுக்காக சொல்கிறேன். இந்த புது செருப்போ ஏதோ ஒன்று எடுத்தார் நடிகர் பார்த்திபன் சார். அவர் எப்பயுமே கொஞ்சம் அதை யாருக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு படம் எடுப்பார், அது வேறு விஷயம். ஆனால் புதுமையாக எடுப்பார். இதை நான் போய் தேட்டரில் போய் பார்த்தேன். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், எப்போ அவன் படத்தை போய் பார்த்தேன்ப்பா தேட்டரில், நல்லா இருந்ததுப்பா. ஏன்னா நல்லா இருந்தால் ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் தானே அவங்களுக்கு. மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. முதல்ல இந்த டைட்டில் வைக்க முடியுமா? அதே முடியாது. அது மாதிரி இந்த ட்ராமா டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியான டைட்டில், ரொம்ப கேட்சியான டைட்டில். ட்ராமான்னு பார்த்த உடனே இந்த மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க, இவங்க இஷ்டத்துக்கு வச்சுருப்பாங்க போல ஒரு பேர். எவ்வளோ தூரம் முந்தியெல்லாம் வந்து ஒரு நடுவில் ஒரு வாட்டி சென்சார் வந்தது, டைட்டில் தமிழில் வைக்கணும். தமிழில் வைங்க, ட்ராமான்றது தேங்க்யூ மாதிரியா. இப்போ தேங்க்யூன்னு சொல்கிறோம், இல்லை தமிழில் சொல்லுங்கள் நன்றின்னா அது வரவே வராது. நன்றி தேங்க்யூ தான் ஈஸியாக வரும். இந்த ட்ராமா ஈஸியாக வரும். இந்த படம் ஓடணும். இளைஞர்கள் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்திருக்காங்க. யாரும் தூங்கிக்கிட்டு வீட்டில் தூங்கிட்டு தட்டி எழுப்பி வாப்பா நீ டைரக்ட் பண்ணுப்பான்னு சொல்லலை. ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காங்க. கஷ்டம்னா இந்த கஷ்டம், பட கஷ்டத்தை சொல்லவில்லை. அதனால் அந்த சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் சிரமம் பார்க்காமல் இந்த படத்தை அவங்கள வாழ வைப்பதற்காக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள், அவ்வளோதான் சொல்வேன். நீங்கள் எல்லோருமே ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லி தயவுசெய்து உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண கோ டைரக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு ஆனர் பண்ணுறதுக்காக பாக்யராஜ் சார் அண்ட் ராதா ரவி சார், ப்ளீஸ் கேன் யூ ஹெல்ப் அஸ் சார். கோ டைரக்டர் முத்துக்குமரேசன், ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். அசிஸ்டன்ட் டைரக்டர் ராகவேந்திரன், அசிஸ்டன்ட் டைரக்டர் அருணகிரி குமரவேல், அசிஸ்டன்ட் டைரக்டர் சஞ்சய், அசிஸ்டன்ட் டைரக்டர் பிருத்வி, அசிஸ்டன்ட் டைரக்டர் விஜி, அசிஸ்டன்ட் டைரக்டர் ராம் and Assistant Director Sudhakar. Mixing Engineer Mr. Raja and Promotions Head Mr. Naveen. Mr. Naveen Parandaman, please come on to the stage, sir.
singer Shruti, yes, please come on to the stage. Executive producer Prashant Raman and manager Ajay, please come on to the stage. கிம் காஸ்டியூம் டிசைனர். இவங்க தான் என்னோட டீமு. இவங்க இல்லாமல் நான் இல்லை. ஸோ இவங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. எஸ்பெஷலி ராகவ். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என் கூட இருந்து இந்த விஷயத்தை இந்த படத்துக்காக அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். இவங்க கிம் வந்து காஸ்டியூம் டிசைனராக இப்போ படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் மட்டும் ஏன் சார்பா டெலிகேட் பண்ண. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். உங்கள் ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷனும் இந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய டிரெக்டர் சார் ஒரு தேங்க்யூ நோட் கொடுப்பாரு. ஸோ ப்ளீஸ் வெயிட். ட்ராமா திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, இதுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ட்ராமா அந்த படத்தினுடைய எல்லா டீமையும் வாழ்த்த வந்திருக்கும் முன்னால் உட்காந்துருக்க அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பேசிட்டு போன என்னுடைய இனிய நண்பர் ராதா ரவி முதல் கொண்டு எம்எல்ஏ மேடம் முதல் கொண்டு இங்கே ஹீரோ பர்சன்னா மாதிரி இன்னும் 2 ஹீரோஸ் இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய ஸ்கூலில் இருந்து வந்த சாந்தினி முதல் கொண்டு இங்கே இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இளமாறன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு படம் முன்னால் பேசும்போது ராதா ரவி சொன்னார் இல்லையா, எடுக்கிறது பெருசு இல்லை, படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப சிரமம், அதுக்கு தான் யோசிக்கணுன்ட்டு. ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மாறன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தம்பிதுரை அவருடைய அனுபவத்தில் வந்து சொன்னார், எங்கே போனாலும் யார் ஆர்டிஸ்ட்டுன்னு முதல்ல கேட்குறாங்க, படம் கதை சொல்ல போகலாம் அப்படின்னா எதுக்கு போனாலும் யார் ஆர்டிஸ்ட்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து மாறன் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து புதுமுகங்க தான் நடிச்சிருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை. இருந்தாலும் இந்த படம் வந்து அவர் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கௌரவப்படுத்தியிருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த டீமில் யாரையுமே தெரியாது. எனக்கு ஒரே ஒருத்தன் என்னுடைய மாணவன் சொல்லக்கூடிய அருண் பாரதி மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த அருண் பாரதி தான் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாப்புல இந்த டோட்டல் டீமை. அருண் பாரதிக்கு நன்றி தெரிவிச்சு. என்னென்னா பின்னால் பிரகாசமாக வரப்போகிற ஒரு டீமை எனக்கு ஒன்று வந்து அறிமுகப்படுத்தி வச்சானே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ
யாரும் தெரியலன்னா கூட அருண் பாரதி வந்து சாதாரணமாக வந்து அப்ளிகேஷன் அது இது எதுவும் நிற்க மாட்டாப்புல. அவனுக்கு உண்மையிலேயே நல்ல டீமு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு பண்ணாப்புல. ஸோ எனக்கு அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த டீமில் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே அவங்க நல்லா வர்றதுக்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு உள்ளூர அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அதனால் உட்காரி அருண் பாரதிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து கீழே ஒரு லைன் எழுதியிருந்தாங்க. வந்தோடனே சாந்தினிகிட்ட கேட்டேன், பெயின் நெவர் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், அம்மா இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் என்னன்னு சொல்லி கேட்டேன். அதான் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு ஒரு சால்வேஷனுங்கிறது ஒன்று இருக்கும். சொல்யூஷன் இல்லாத மேட்டரே கிடையாது, பிரச்சனைகளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்தோடனே அதுதான் பார்த்தேன். என்னென்னா இன்னொருத்தருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிடுறேன். என்னென்னா இங்கே எவ்வளோ பேர் இங்கே உட்காண்ட்ருக்காங்க, இங்கே எவ்வளோ பேர் உட்காண்ட்ருக்காங்க, நடித்தவங்க வந்திருக்காங்க. இதை தாண்டி எவ்வளோ கேமரா இருக்குது பாருங்கள், பத்திரிக்கையாரங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். இது நம்மால் ஒருத்தர்னால தான் முடியும். நிக்கல் ஸோ அவரும் என்னோடய ஸ்கூல்லேருந்து வந்தாள் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் உண்மையிலே இவ்வளோ க்ரௌடு ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ க்ரௌட் நான் எதிர்பார்த்துட்டு நான் வரல. அப்புறம் வந்தோடனேயுமே வந்து அதுக்கப்புறம் உள்ளே வரும்போது தான் வந்து இவ்வளோ க்ரௌடுன்னா அவங்க ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாமே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் என்னென்னா தம்பித்துரை அவர் வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஃபேஷனாக அவர் மனசுக்கு ரொம்ப பிடித்த ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா எடுக்கிறதுனால அவருக்கு அதிகமாக உதவி அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் அப்படிங்கிறதும் அது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் நிறைய பேர் அவருக்கு வேண்டப்பட்ட வெல் விஷர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் கூட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விழா நாயகன்னு சொன்னால் டைரக்டரையும் சொல்லலாம், இன்னொருத்தர் வந்து மியூசிக் டைரக்டர் சொல்லலாம். ராஜ் பிரதாப் இவங்களை பற்றி ரொம்ப சிறப்பாக ஜீவிதான்னு ஒருத்தர் வந்து சொன்னாங்க. ஏன் அவங்கள கூப்பிட்டு ஒரு இது ஃப்ளவர் பொக்கே கொடுக்கல? ஏங்க நியாயமாக அவங்களையும் கூப்பிட்டு கொடுக்கணும், கொடுங்க, நான் கொடுக்குறேன். என்னென்னா இந்த படத்தை பற்றி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்படியெல்லாம் வந்து அந்த படம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்துருங்க. அதனுடைய ஸ்டார்டிங்லேருந்து எந்தெந்த விதத்தில் வந்து அது எப்படி ஸ்டார்ட் ஆனது, அது எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் என்கரேஜ் பண்ணாங்க, அதில் அவர் ராஜ் பிரதாப் அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அவங்க எந்த அளவுக்கு அவர் இது எடுத்துட்டாருன்னு. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் வந்து ஏறக்குறைய ஒரு கோ டைரக்டர் மாதிரியே எல்லா வேலையும் பார்த்துருக்காருன்னு தெரியுது. ஸோ அதுக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த டீமில் வேலை பார்த்தவங்க எல்லாம் பேசும்போது தான் தெரியுது, ஒவ்வொருத்தர் எல்லாம் புதுசாக இருந்தால் கூட எல்லாருமே வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்கீடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து அட்வான்ஸாகவே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நல்லா வரக்கூடியவங்க. ஏன்னா ஒரு படம் ஓடிடுச்சுன்னா போதும், அந்த ஒரு படத்தில் வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருமே நல்லா வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 16 வயதுலாம் எடுத்துட்டோம்னா அந்த டைமில் வந்து எங்கள் டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம், எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஃபஸ்ட்டு படம். அப்புறம் அதில் வந்து எல்லாருமே அந்த நேரத்தில் பிகினிங்கில் இருந்தவங்க தான். அவர் ஸ்ரீதேவி ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், எல்லாருமே வந்து பிரமாதமாக வந்தாங்க. அந்த மாதிரி இந்த படம் வந்து நிறைய பேர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த படம் வருது. ஸோ தம்பித்துரை வந்து மேலும் மேலும் சிறப்பான வந்து படங்களை வந்து கொடுக்கறதுக்கு இந்த படம் ஒரு உத்தரவாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எனக்கு இந்த ட்ராமான்னா எனக்கு அதுதான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். எனக்கு உண்மையிலே தெரியல அவர்கிட்ட என்ன ட்ராமா, என்ன மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டேன்.
அவர் நினச்சிருப்பார் இவருக்கு இது கூடவா தெரியாமல் இருக்குன்னு. உண்மையிலேயே எனக்கு தெரியல, நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியலன்னு கேட்டுருவேன். அதுக்கப்புறம் வரும்போது கூட நான் அசிஸ்டண்ட் விட்டு, தமிழில் என்னையா ஷாக்குன்னு சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க, தமிழில் என்னையா போட்டிருக்கு அப்படின்னா, அப்புறம் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதோ அப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சினிமாவில் பாதிப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. நான் அசிஸ்டண்ட்டுகளுக்கு கூட நான் சொல்கிறது என்னென்னா, கதை திங்க் பண்ணுறதுக்கு நீ போய் இப்படி அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. உன் மனசுக்குள்ளே உன்னை என்ன பாதித்தது சின்ன வயசுலேருந்து அதை கொஞ்சம் திங்க் பண்ண. நீ உன்னை பாதித்த விஷயங்கள் தான் உனக்கு ஒரு நல்ல கதையாக கிடைக்கும். அந்த பாதிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதைத்தான் திங்க் பண்ண அப்படின்னு சொல்லுவேன். இப்போ தம்பித்துறை அப்படிங்கிறது இவரே எனக்கு ஒரு பாதிப்பு தான். என்னென்னா, ஸ்கூல் டேஸில் நான் நாடகத்தில் நடிச்சிருக்கும்போது ஸ்கூல் டே ட்ராமாவில் எங்கள் மாஸ்டர் அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அப்போது என் கூடவே இன்னொரு பையனும் நடிச்சிட்டு இருந்தான், தம்பித்துறை அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வாத்தியார் என்னை ரொம்ப பிடிச்சதுனால அடுத்தது ஸ்கூல் டே ட்ராமாவில் எனக்கு தான் மெயின் ரோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ரெடி பண்ணார். அந்த கதை ரெடி பண்ணி அவங்க இந்த லீவு விட்டாங்க, ஆஃப் இயர்லி லீவு. இந்த 15 நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 15 நாளில் எப்படியாவது ரிஹர்சல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா ஸ்கூல் டேக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது என்னை தேடினாங்க. அப்போ அந்த நேரத்தில் நான் கோபி பக்கத்தில் வெள்ளாங்கோயில் எங்கள் அம்மா மிட்வைஃபாக ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க, அங்கே போயிட்டேன் லீவுக்கு. அப்புறம் வீட்டில் கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோன் எல்லாம் இருந்து டக்குன்னு கூப்பிட முடியாது. அப்புறம் வீட்டில் வந்துட்டானா 2-3 தடவை வாத்தியார் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் நான் இன்னும் வரல அப்படின்னு சொன்னோடனே அந்த ரோலுக்கு அந்த தம்பித்துறைங்கிற அந்த பையனுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பையனை செலக்ட் பண்ணி அவன் நல்லா நடிக்கிற பையன், என் கிளாஸ்மேட்டு. அப்புறம் நான் லீவு முடிஞ்சு ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் வந்தால் ரிஹர்சல் வாத்தியார் சொல்கிறாரு, இன்றைக்கி நாளைக்கு ரிஹர்சல் இருக்குன்னா போய் பார்த்தா எனக்கு ரோலே இல்லை. அந்த தம்பித்துறை கூட வர்ற மாதிரி ஒரு ரோலு. எனக்கு ஒரே அழுகழுகியாக வருது. அப்புறம் வாத்தியார்கிட்ட மாஸ்டர்கிட்ட என்ன சார் இதுன்னு, நான் உனக்கு நான் ட்ரை பண்ணேன்டா, நீ ஊருக்கு போயிட்டா என்ன எதுன்னு கரெக்டான கான்டாக்ட் இல்லைடா, வேறு வழி இல்லை, ரிஹர்சல் பார்த்தே ஆகணும், டைம் வேறு இல்லை, அதனால தான் தம்பித்துறை போட்டேன், எனக்கு தெரியும் நீ நல்லா செய்வேன்னு சொல்லி, இருந்தாலும் நான் தம்பித்துறை போட்டேன், நீ அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் வாத்தியார் சொல்லும்போது வேறு என்ன பண்ண முடியும், எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். என்னென்னா, நான் நாடகம் நடிக்கும்போது எல்லா ரிஹர்சல் பார்க்கும்போதெல்லாம் நான் கூடவே ஏதாவது ஒன்று டைலாக் சைட்லெல்லாம் ஏதாவது சொல்லுவேன். என்னை விட சீனியராக நடிப்பாங்க சில பேர். அவன் 10th ஸ்டூடெண்ட்டாக இருப்பான், 11th ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். அவங்க நடிக்கும்போது நான் சில நேரங்களில் வாத்தியார்கிட்ட போய் சொல்லுவேன், சார் அவர் மாமா கேரக்டர் செய்கிறார், வயசான கேரக்டர். ஆமாம், அவர் ஏதாவது துண்டு கிண்டெல்லாம் அந்த காலத்தில் இப்படி தோளில் இப்படி துண்டெல்லாம் போட்டுக்குவாங்கல்ல, அப்படி கழுத்து சுற்றி. ஸோ அடிக்கடி அந்த துண்டை அப்படி போட்டுக்கிற மாதிரி, கையில் ஒரு ஸ்டிக் இருக்கிற மாதிரி, இப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னால் ஒன்றும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அவன் சொல்கிறா கொஞ்சம் செய்ப்பா அப்படிம்பாரு. அவங்களுக்கெல்லாம் ஒரே கோவமாக இருக்குது, இவன் 8th ஸ்டாண்டர்டு, இவன் எதுக்கு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வாத்தியார்களுக்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த ட்ராமாவில் உண்மையிலே இன்வால்வ்மெண்ட் ஆகி எங்கெங்கெல்லாம் எனக்கு முடிஞ்ச டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு தோணுனதெல்லாம் சொல்லுவேன். வாத்தியார் என்கரேஜ் பண்ணி என்னை எடுத்துக்குவார். அதுக்கப்புறம் ஸ்கூல் டே ட்ராமா முடிஞ்சது. அந்த ஸ்கூல் டே ட்ராமா முடிஞ்சு அடுத்த நாள் அசம்பிளியில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு ஹெட் மாஸ்டர் சின்னசாமி நாயுடு, நேற்று ஸ்கூல் டே ரொம்ப ஃபங்க்ஷன் சிறப்பாக இருந்தது, எல்லாருமே வந்தாங்க. கலெக்டர் வந்திருந்தார், கலெக்டர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். இந்த ஹோம் கம்மிங்னு சொல்லி அந்த ஸ்கூல் டேயில் ஒரு நாடகம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி கலெக்டர் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுலேயும் அந்த ஹீரோவை நடித்த பையன் தம்பித்துறை எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அவனுக்கு ஒரு கப் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா உடனே எல்லோரும் கிளாப்ஸு. தம்பித்துறை இங்கிருந்து போய் அந்த கப்பை வாங்குகிறான் 1500 பசங்களுக்கு முன்னால். எனக்கு மட்டும் கண்ணுக்குள்ளே அழுகழுகையாக வருது. என்ன சொல்கிறதில்ல, என்னோடய ஃபீலிங்கை அங்கேயே அழுதுட்டேன்.
அப்புறம் வாத்தியார் வந்து அப்புறம் என்னை தனியாக கூப்பிட்டு, இல்லைடா உனக்கு வர வேண்டியது வரும், அதுக்கு டைம் இருக்கும், அவனும் நல்லா தான் பண்ணான், அதனால் பிடிச்சி. இல்லை சார், நான் இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன், எனக்கு அதனால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் அந்த ட்ராமாவில் வந்து அவனுக்கு கப்பு கிடச்சிருச்சு, எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய அவன் நல்லா படித்து அதுக்கப்புறம் நல்ல மார்க் வாங்கணும், நல்லா வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கான்சன்ட்ரேஷன் பூரா அதுலேயே இருந்தது. என்னுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா எனக்கு சினிமா விட்டால் வேறு ஒன்றும் வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரிஞ்சிருச்சு. இதுதான் நமக்கு வரும், இது விட்டால் நம்ம ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமாவில் வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் கால் வருது, பாக்யராஜ்கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் தம்பித்துறை பேசுகிறேன் அப்படி. அட தம்பித்துறை எப்படி இருக்கேன் என்ன அப்படின்னா, அப்புறம் பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா செட்டில்டாகி நல்லா இருக்கேன். இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குன்னு. சரி, நானும் உன்னை பார்த்து ஒரு காலத்தில் பொறாமப்பட்டேன். இல்லை, நீ வந்து உனக்கு உண்மையிலேயே அதை விட்டால் வேறு ஒன்றுமே உனக்கு மைண்டில் இல்லை, அந்த அளவுக்கு இருந்தேன்னு எனக்கு தெரியும், நான் வந்து உன்னை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பித்துறை வந்து என்னை வந்து பார்த்து பழைய இதுகளெல்லாம் வந்து இது பண்ணிட்டான். ஸோ எனக்கு அந்த ட்ராமாவில் சொல்லி கொடுத்த அந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் அந்த ட்ராமாவுக்கு என்னுடைய ஆசிரியர்கள், அவங்க சண்முகமணி மாஸ்டர், சோமசுந்தரம் மாஸ்டர், இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் படத்தில் நான் பேர் வச்சுட்ருக்கேன்னே அடிக்கடி. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்கெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் அந்த ட்ராமேட்டிக் கிளப்பில் இருந்தவங்க. ஸோ இன்றைக்கி இங்கே வரும்போது தம்பித்துறை அப்படின்னு ஒன்றுமே எனக்கு டக்குன்னு என்னோடய ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் மைண்டுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த டைட்டில் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கூட பாதிப்புன்னு சொல்லும்போது அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து உனக்கு பாதித்த விஷயங்கள் என்னென்னு பாருங்கள். இப்போ சினிமாவே எடுத்துட்டிங்கன்னா எதேதோ ஒரு பல களங்கள் இருக்குது இல்லையா? அதில் வந்து இது என்ன சேனலில் என்ன அப்படி இப்படின்லாம் பார்த்தோம்னா ரிவெஞ்ச் இருக்குது, அந்த படம் இருக்குது, இந்த படம் அப்படிப்பான். ஆனால் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒன்று வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறது, என்றைக்கும் எவர் கிரீனான ஒன்று இருக்கிறது, லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பாதிப்பு எல்லா ஊர்லேயும் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் வந்து எல்லா நாட்டிலையும் வந்து வர்ற படங்களில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சினிமாவில் வர்றவங்களுக்கும் சரி, இந்த கவிதை எழுதுகிறவனும் பாரு, முதல்ல வந்து அவன் லவ் பண்ணுறானே இல்லையோ லவ்வை பற்றி உடனே பாட்டு எழுதிடுவான். அந்த மாதிரி படம் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து இந்த லவ் அப்படிங்கிறது வந்து அந்த ஜேர்னலில் படம் எடுக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் டக்குன்னு உடனே தோணும். ஸோ அந்த மாதிரி இது இன்றைக்கி இந்த படத்தில் வந்து இவர் அப்படி இல்லை, இது வந்து வேறு மாதிரி சொன்னாங்க. ஒரு 3 சப்ஜெக்டை வந்து வெவ்வேறு டைப்பான சப்ஜெக்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டைப் கதை அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றில் வந்து பிரசன்னா அவங்க சாந்தினி வர்றாங்க, இன்னொரு ஹீரோயின், இன்னொன்று வந்து வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் ஃபஸ்ட் டைம் வந்து தம்பித்துறை அவர்கள் வந்து எடுத்துக்கிட்டதே சப்ஜெக்டே வந்து வழக்கமாக எல்லோரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டாக ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்காரு. அதே ஏன்னா யூஸ்வலாக லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னோம்னா எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி, அதில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இவர் எடுத்துக்கிட்ட களமே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு களமாக இருந்தது. அதனால் 3 விதமான சப்ஜெக்ட் அப்படின்னாங்க. இதுக்கே அவருக்கு பாராட்டு சொல்லலாம். ஸோ அவர் வந்து இதுக்கு வந்து பக்கபலமாக வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது ஜீவிதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்கெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து அதை வந்து இது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு நாளில் ஒரு ஸ்டார்ட் பண்ணி உடனே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுக்கலை. இதில் படத்தில் ஆக்ட் பண்ணவர் கூட ஒருத்தர் காணோம், இல்லை போயிட்டார். நடித்த ஒரு பாட்டு எழுதுனவர் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு பின்னால் இவ்வளவெல்லாம் இவர் அந்த பெயின்னு போட்டதை அதுதான் சொன்னேன், அதுதான் நினச்சிக்கிட்டேன் இத்தனை பேர் இருக்கான்னு. ஸோ எவ்வளோ நாளாக வந்து இதை அசை போட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் அவரை கூப்பிட்டு நிற்க வச்சுருந்தவங்கெல்லாம் ஒரு பெரிய குரூப்பே வந்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அட்வான்ஸாக நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் நல்ல வெற்றி அடையும். வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தம்பித்துறை வந்து கண்டிப்பாக
இண்டஸ்ட்ரியில் வந்து பேர் வாங்குற அளவுக்கு ஒரு பொசிஷனுக்கு வருவார். அதே மாதிரி வந்து இப்போ பாட்டை பற்றி சொல்லும்போது அந்த மேடம் வந்து இவங்க வந்து சொன்னாங்க, எம்எல்ஏ மேடம் வந்து சொன்னாங்க பாட்டை பற்றி. ஸோ அவங்க அந்த பாட்டை பற்றி சொன்ன மாதிரி நானும் வந்து அந்த பாட்டை வந்து கேட்டதுலேருந்து அந்த பாட்டு எனக்கு அவ்வளோ லைக்னஸாக இருந்தது. ஸோ அவருக்கும் ஒரு பிரமாதமான எதிர்காலம் வந்து இருக்குது சினிமாவில். ஏன்னா ஏற்கனவே அவர் 1-2 பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து இன்னும் பெருசாக பேசப்படுற அளவு வரல. ஆனால் இந்த படத்தின் மூலமாக இந்த படத்தின் மூலமாக வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேர் வரப்போகுது. அவர் இண்டஸ்ட்ரியில் பேசப்படுற அளவுக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டராக வரப்போகிறாருன்னு சொல்லி அவருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அவருக்கு உதவியாக இருந்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இவ்வளோ தான் அமர்ந்து எல்லாரும் பேசுகிறத கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி சார், பாக்யராஜ் சார், தேங்க்யூ சார், ராதாரவி சார், தேங்க்யூ, விஜயதாரி மேம், ரொம்ப தேங்க்யூ எல்லோரும். அப்புறம் இந்த படம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்திருக்கோம். ப்ரெஸ்காரங்க நீங்கள் தான் வந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். தேங்க்யூ ஆல்.